வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு மை சேனல். நாங்கள் வந்து எங்களோட இந்த HTML சீரீஸில் வந்து லாஸ்ட் எபிசோடில் வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் வந்து பார்த்தோம். இன்றைக்கு நாங்கள் இந்த எபிசோடில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிங்க் டேக் சம்மந்தம் வந்து பார்க்க போகிறோம். அதாவது லிங்க் பண்ணுறது சம்மந்தம் பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு இன்டர்நெட்டை வந்து ஒரு சிட்டி மாதிரி இமேஜின் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் வந்து ஒவ்வொரு வெப்சைட்டும் வந்து ஒவ்வொரு பில்டிங், அந்த பில்டிங்கை கனெக்ட் பண்ணுற ரோட்ஸ் தான் வந்து இந்த HTML லிங்க்ஸ். ஸோ இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த லிங்க்ஸ் இல்லாமல் வந்து இன்டர்நெட்டை வந்து இமேஜின் பண்ணவே முடியாது. யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோவிலேருந்து இன்னொரு வீடியோவுக்கு வந்து போகிறீங்க, அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறது அங்கே லிங்க் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக லிங்க். நாங்கள் இன்றைக்கு இந்த எபிசோடில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, அதாவது அங்கர் டேக் என்னென்னு பார்ப்போம். அதில் வந்து ஏ டேக், பேசிக்ஸ் இண்டெக்ஸ் பார்ப்போம். அதுக்கு பிறகு அட்ரிபியூட் பார்ப்போம். அதுக்கு பிறகு எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ், அதுக்கு பிறகு இன்டர்னல் லிங்க்ஸ் பார்ப்போம். அதுக்கு பிறகு டார்கெட் அண்ட் அட்ரிபியூட் பார்ப்போம். அதுக்கு பிறகு இமெயில் அண்ட் ஃபோன் லிங்க்ஸ் பார்ப்போம். லாஸ்ட்டாக வந்து இந்த டவுன்லோட் லிங்க்ஸ். ஸோ இதுதான் வந்து நாங்கள் இந்த எபிசோடில் பார்க்க போகிற விஷயம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முதலாவது நாங்கள் வந்து இந்த எபிசோடுக்கு வந்து நாங்கள் ஒரு நியூ HTML ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஓகே, அதுக்கு நாங்கள் வந்து ஃபைல் எக்ஸ்ப்ளோருக்கு நியூ ஃபைல் கொடுத்து எபிசோட் 8, ஓகே, EP 8, ஓகே, links.html. ஓகே, ஃபைல் கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, இதில் வந்து பேசிக்காக வந்து எங்களோட boilerplate HTML கோடை வந்து கொண்டாடுறதுக்கு ஷிஃப்ட்டோட எக்ஸ்க்ளமேஷன் டெப் கொடுத்தீங்கன்னா பேசிக் கோட் வந்துடும். இதில் வந்து எங்களுக்கு இப்போ பேசிக்காக இந்த மெட்டா டேக்குக்குரிய கோட் தேவையில்லை. ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு, ஓகே, இப்போ நாங்கள் வந்து பொடி டேக்கை வந்து எங்களோட இந்த அங்கர் டேக்குரிய கோட் எழுதி பார்ப்போம். லிங்க்ஸுக்கு வந்து இந்த ஏ டேக் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஏ என்பது நாங்கள் சொல்லுவோம் வந்து ஆங்கர்னு சொல்லி, அதாவது நங்கூரம். ஒரு பேஜில் இருந்து இன்னொரு பேஜில் வந்து ஆங்கர் பண்ணுறது, அதாவது ஒரு பேஜை வந்து இன்னொரு பேஜுக்கு வந்து ஆங்கர் பண்ணுறது. ஸோ இதுக்கு தான் வந்து நாங்கள் வந்து இந்த ஆங்கர் டேக் யூஸ் பண்ணுவோம். ஸோ நாங்கள் வந்து லைவாக வந்து கோட் எழுதி எப்படி இந்த ஆங்கர் டேக் வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, அதுக்கு வந்து முதலாவது அங்கர் டேக்கு நாங்கள் யூஸ் பண்ண டேக் வந்து ஏ டேக். ஓகே, அதோட அட்ரிபியூட் பார்த்தீங்கன்னா href. இதான் வந்து இந்த அங்கர் டேக்கில் பேசிக்ஸ் இண்டெக்ஸ். அடுத்து வந்து நாங்கள் என்ன செய்வோம்னா வந்து கூகுளோட லிங்க் இருக்குது, கூகுளுக்கு போகிற மாதிரி நாங்கள் செய்வோம். அதுக்கு என்ன செய்வோம்னா வந்து கூகுளோட லிங்க் இருக்குது தானே, அதை என்ன செய்வோம்னா இந்த hrefக்குள்ளே வந்து போடுவோம். ஓகே, கூகுளோட லிங்கை கொண்டாந்து இந்த hrefக்குள்ளே வந்து போடுவோம். ஓகே, hrefக்கு வந்து கூகுளோட லிங்க் தானே. ஓகே, தான் கூகுளோட லிங்க் https://www.google.com. அப்போ இந்த hrefக்கு வந்து நான் கூகுளோட லிங்கை போட்டுடும். அதே மாதிரி யூசருக்கு வந்து தெரியறதுக்கு ஒரு டெக்ஸ்ட் வேணும் தானே. ஓகே, சாரி, இப்படி வராது இது. ஓகே, இப்படி தான் வரும். ஓகே, சாரி. ஓகே, ஆங்கர் டேக் இதில் வரும். ஓகே, இப்போ சரி. ஓகே, அப்போ என்ன ஆங்கர் ஓப்பனிங் டேக், அதே மாதிரி ஆங்கர் க்ளோசிங் டேக், அது அட்ரிபியூட் வந்து href, அதுக்கு வந்து ஆங்கர் இது கூகுளோட லிங்கை கொண்டாந்து கொடுத்துட்டோம். இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட் கண்டென்ட் வந்து என்ன கொடுப்போம், அதுக்கு வந்து கூகுளுக்கு போகணும்னு சொல்லி கொடுப்போம். ஓகே, go to Google. ஓகே, go to Google. இப்போ பாருங்க வடிவா, இந்த இதில் வந்து நான் என்ன கோட் எழுதியிருக்கேன் வடிவா பாருங்க. முதலாவது ஒரு ஓப்பனிங் அங்கர் டேக் ஒன்று கொடுத்துருக்கோம், அதே மாதிரி க்ளோசிங் அங்கர் டேக். இதுக்கு நடுவில் வந்து ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட் கொடுத்துருக்கோம். அதாவது இந்த இதில் பார்த்தீங்கன்னா இது இருக்குது தானே, இது வந்து அங்கர் டேக். அதே மாதிரி இந்த href இருக்குது தானே, இதில் பார்த்தீங்கன்னா href இந்த இவ்வளவும், இந்த href இதில் கொடுத்துருக்கோம் இவ்வளவும். என்ன சொல்லியிருக்கோம் இதில் ஹைப்பர் டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸை தான் நாங்கள் வந்து என்ன சொல்லுவோம், ஷோர்ட்டாக வந்து hrefனு சொல்லுவோம். இதில் கொடுத்துருக்க அட்ரஸ் வந்து http://www.google.com இருக்குது தானே. இதான் வந்து எங்களோட டெஸ்டினேஷன் அட்ரஸ். அதாவது இப்போ நாங்கள் வந்து இந்த கோ டு கூகுள் இருக்குல்ல, இது வந்து யூசருக்கு தெரிகிற கிளிக்கபிள் டெக்ஸ்ட் கண்டென்ட் தான் வந்து இந்த கோ டு கூகுள். இதுதான் யூசருக்கு தெரியும். இந்த URL வந்து யூசருக்கு தெரியாது. அவருக்கு தெரிஞ்சது வந்து இந்த எங்களோட ப்ரௌசரில் வந்து தெரிகிறது வந்து இந்த கோ டு கூகுள். அவர் இதை கிளிக் பண்ணால் இந்த google.comக்கு போகும். ஸோ இப்போ நான் என்ன செய்வோம், இதை வந்து சேவ் பண்ணிவிட்டு இதை வந்து எங்களோட வெப் ப்ரௌசரில் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ப்ரௌசரில் வந்து ஓப்பன் ஆகிட்டு இப்போ நான் வந்து உங்களுக்கு தெரியக்கூடிய மாதிரி நீட்டாக வந்து செட் பண்ணி எடுப்போம். ஓகே, இஞ்சால ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், இது கொஞ்சம் ஷூம் பண்ணுவோம். ஓகே, பார்த்தீங்கன்னா கோ டு கூகுள் இருக்கிறேன். அப்போ நாங்கள் இதில் கொடுத்தோம்ல கண்டென்ட், டெக்ஸ்ட் கண்டென்ட் என்ன கொடுத்துருக்கோம், இந்த அங்கர் டேக்கை வந்து
கோ டு கூகுள்னு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கண்டென்ட் மட்டும் தான் தெரியுது. பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் தெரியுது. ஏதாவது லிங்க் அதுக்குள்ள ஒரு அண்டர்லைன் ஒன்று வருது. இதான் வந்து எங்களோட ப்ரௌசரில் வந்து யூசருக்கு தெரியிற விஷயம். இதை வந்து நாங்கள் வந்து அங்கே டேக்கை கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இதை வந்து நாங்கள் கிளிக் பண்ணால் எங்கே போகணும் அதை வந்து என்ன செய்வோம்னா இந்த ஹெச்எஃப் இந்த அட்ரிபியூட்டுக்கு கொடுப்போம். ஹெச்எஃப் ஈக்குவல் டபுள் கோட்ஸுக்கு வந்து நான் என்ன யூஆர்எல் கொடுக்குறோமோ அந்த யூஆர்எலுக்கு போகும். இப்போ நாங்கள் வந்து இதுக்கு https://www.google.com கொடுத்துருக்கோம். அப்போ யூசர் இப்போ நாங்கள் வந்து என்ன செய்யறாரு, யூசர் வந்து எங்களோட லிங்கை கிளிக் பண்ணால் கூகுளுக்கு போகும். இப்போ நான் கிளிக் பண்ணி பார்ப்போம். என்னோட வெப் ப்ரௌசரில் வந்து இந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் பேஜுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் google.comக்கு வந்துட்டு. ஸோ இதுதான் வந்து இந்த ஆங்கர் டேக் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் அடுத்தது பார்க்க போகிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம். இந்த லிங்க்ஸ் இருக்குது தானே, இந்த லிங்க்ஸில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து எக்ஸ்டர்னல் லிங்க், மற்றது வந்து இன்டர்னல் லிங்க். இந்த லிங்க்ஸ் 2 வகை, அதாவது எக்ஸ்டர்னல் இல்லை இன்டர்னல். இந்த எக்ஸ்டர்னல் லிங்க் இருக்குது தானே, இது என்னத்துக்கு நான் வந்து நாங்கள் வந்து ஒரு வெப்சைட்ல இருந்து இன்னொரு வெப்சைட்டுக்கு போகிறதுக்கு, அதாவது ஒரு பேஜ் நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் வந்து ஒரு வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணவனே அதை வந்து என்ன செய்யும், இதில் இருந்து கூகுள் வெப்சைட்டுக்கு வந்து போகணும். அது சொல்கிறது நாங்கள் வந்து எக்ஸ்டர்னல் லிங்க்னு சொல்லி. அதே மாதிரி மற்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் லிங்க். இன்டர்னல் லிங்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேம் வெப்சைட்லேயே வந்து வேறு பேஜுக்கு போகிறதுக்கு. அதாவது இப்போ நாங்கள் வந்து இப்போ ஹோம் பேஜில் இருந்தோம்னா ஹோம் பேஜில் இருந்து கண்டெக்ட் பேஜுக்கோ அல்லது கண்டெக்ட் பேஜில் இருந்து அபவுட் பேஜுக்கு போகிறதுக்கு யூஸ் பண்ணுறது சொல்லுவோம் வந்து அதை வந்து நான் சொல்லுவோம் இன்டர்னல் லிங்க். அப்போ என்ன, இந்த லிங்க் வந்து 2, ஒன்று வந்து எக்ஸ்டர்னல். எக்ஸ்டர்னல்லாம் வந்து நாங்கள் வந்து ஒரு வெப்சைட்டில் இருந்து இன்னொரு வெப்சைட்டுக்கு போகிறதுக்கு யூஸ் பண்ணுறது எக்ஸ்டர்னல் லிங்க். அதே மாதிரி நாங்கள் இருக்கிற சேம் வெப்சைட்லேயே வந்து ஒரு வெப் பேஜில் இருந்து, எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹோம் பேஜில் இருந்து அபவுட் பேஜுக்கோ அல்லது கண்டெக்ட் பேஜுக்கோ நாங்கள் போகிற சொல்லுவோம் வந்து இன்டர்னல் லிங்க். ஸோ அதை நாங்கள் வந்து கோட் எழுதி பார்ப்போம் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி. இதில் வந்து இந்த எக்ஸ்டர்னல் லிங்க்கு வந்து ஃபுல் யூஆர்எல் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் இதில் கொடுத்தோம் பார்த்தீங்களா, எக்ஸ்டர்னல் லிங்க் தான். நாங்கள் வந்து ஒரு வெப்சைட்டில் இருந்து கொண்டு என்ன சொல்கிறோம், நாங்கள் கிரியேட் பண்ண வெப்சைட்டில் இருந்து கொண்டு இன்னொரு வெப்சைட், அதாவது வெப்சைட் கூகுளுக்கு போகணும்னு சொல்லி கொடுத்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் யூஆர்எல் நாங்கள் கொடுத்துருப்போம். பார்த்தீங்கன்னா தெரியுமே https://www.google.comனு சொல்லி. அப்போ என்னன்னா வந்து நீங்கள் எக்ஸ்டர்னல் லிங்க்கு வந்து ஃபுல் யூஆர்எல் கொடுக்கணும். ஆனால் வந்து இன்டர்னல் லிங்க்கு வந்து ஜஸ்ட் ஃபைல் நேம் கொடுத்தாலே காணும். ஸோ நாங்கள் வந்து அது எப்படி ஒர்க் ஆகுது என்னென்னு வந்து கோட் எழுதுறேன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். ஓகே, முதலாவது நாங்கள் வந்து இப்போ பார்த்துட்டோம் எக்ஸ்டர்னல் லிங்க்னா இதான் எக்ஸ்டர்னல் லிங்க். ஏன்னா இதே மாதிரி இன்னொரு லிங்க் ஒன்று நாங்கள் போட்டு பார்ப்போமே. ஓகே, இது கீழே வந்து இன்னொரு லிங்க் போட்டு பார்ப்போம். என்ன ஓகே, அதுக்கு முதல்ல இதை கமெண்ட் பண்ணி வைப்போம். ஓகே சரி, இல்லை அது இருக்கட்டும். நாங்கள் இன்னொரு லிங்க் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். இங்கே லிங்க் கிரியேட் பண்ணதுக்கு நாங்கள் வந்து ஆங்கர் டேக் யூஸ் பண்ணணும். ஓப்பனிங் ஆங்கர் டேக் அண்ட் க்ளோசிங் ஆங்கர் டேக் வரும். அதுக்கு நடுவில் வந்து இந்த டெஸ்டினேஷன், அதாவது எங்கே போகணும், என்ன டெஸ்டினேஷன் அட்ரஸ். நாங்கள் வந்து இந்த விசிபிள் கண்டென்ட்டை வந்து கிளிக் பண்ணால் எங்கே போகணும் அந்த அட்ரஸ் தான் வந்து ஹெச்எஃப்க்கு கொடுப்போம். இதில் வந்து நாங்கள் இப்போ கொடுக்க போகிறது பார்த்தீங்கன்னா youtube.com வந்து கொடுப்போம். ஓகே, youtube.comல லிங்க் இருக்குது. நான் அதை காப்பி பண்ணி கொண்டு வந்து போடுறேன். அதை வந்து இதில் போடுறேன். பார்த்தீங்கன்னா https://youtube.com இதுக்கு தான் வந்து இதுதான் வந்து எங்களோட டெஸ்டினேஷன் அட்ரஸ். அதாவது இந்த லிங்கை கிளிக் பண்ணால் இங்கே போகணும், இந்த வெப்சைட்டுக்கு போகணும். அப்போ நாங்கள் இதில் வந்து கொடுப்போம் யூடியூப்னு கொடுப்போம். ஓகே ஓகே, கோ டு யூடியூப். ஓகே, பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துட்டேன், கோ டு யூடியூப்னு கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எங்களோட ப்ரௌசரில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உதவிக்கு என்ன செய்யறேன்டா, கீழே வந்து நான் ஒரு பிரேக் டேக் ஒன்று யூஸ் பண்ணேன் இடையில. ஓகே, பிஆர் டேக். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட லிங்க் வந்து கீழே வந்துட்டு. ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், முதலாவது வந்து இது ரெண்டுமே வந்து எக்ஸ்டர்னல் லிங்க். என்ன கோ டு கூகுள், அதாவது நாங்கள் எங்களோட கரண்டாக இருக்கிற வெப்சைட்லேருந்து கூகுளுக்கு போக சொல்லியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கோ டு யூடியூப்னு சொல்லியிருக்கோம். நாங்கள் ரெண்டையும் வந்து கிளிக் பண்ணி பார்ப்போம் பெர்ஃபெக்டாக வந்து வேலை செய்தாண்டு. ஓகே, முதலாவது கூகுளை கிளிக் பண்ணுவோம். ஓகே, கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகி பார்ப்போம். பாருங்கள், பெர்ஃபெக்டாக வந்து கூகுள் வெப்சைட்டுக்கு போயிட்டேனே. அதே மாதிரி திருப்பி எங்களோட பெக் வருவோம் எங்களோட வெப்சைட்டுக்கு வந்து என்ன செய்வோம், அதே மாதிரி யூடியூப் போவோம். யூடியூப் போயான்னு பார்ப்போம். பார்த்தீங்களா, யூடியூப் வந்து லோட் ஆகுது. பார்த்தீங்கன்னா யூடியூப் லோட் ஆகி இந்த யூடியூப்பில் வெப்சைட்டுக்கு வந்துட்டு. ஓகே, அப்போ என்ன ரெண்டும் வந்து பெர்ஃபெக்டாக வேலை செய்யுதுனே. அப்போ நாங்கள் வந்து எக்ஸ்டர்னல் லிங்க் இப்படி தான் வந்து எக்ஸ்டர்னல் லிங்க் கொடுத்து, அதாவது ஒரு எங்களோட கரண்டாக இருக்கிற வெப்சைட்லேருந்து இன்னொரு வெப்சைட்டுக்கு போகிறதுக்கு வந்து இந்த எக்ஸ்டர்னல் லிங்க் வந்து யூஸ் பண்ணி என்ன செய்யணும்னா வந்து இந்த வெப்சைட்டுக்கு போவோம். ஸோ இப்போ இந்த எங்களோட எக்ஸ்டர்னல் லிங்க் வந்து பெர்ஃபெக்டாக வந்து வேலை செய்யுது. ஓகே, அடுத்து நாங்கள் வந்து செஞ்சு பார்ப்போம் இன்டர்னல் லிங்க். இன்டர்னல் லிங்க் தான் எங்களோட கரண்ட் வெப்சைட்டுக்குள்ளேயே ஒரு பேஜில் இருந்து இன்னொரு பேஜுக்கு போகிறதுக்கு யூஸ் பண்ணுறதா வந்து இந்த இன்டர்னல் லிங்க். ஸோ அது என்ன வேலை செய்யணும் பார்ப்போம். அதுக்கு என்ன செய்யணும்னா வந்து முதலாவது நாங்கள் வந்து ஒரு 3 வெப் பேஜ் வந்து கிரியேட் பண்ணிக்கொள்வோம் எங்களோட இந்த ஃபோல்டருக்குள்ளே. ஓகே, அப்போ நாங்கள் என்ன செய்வோம், இந்த HTML கோர்ஸ் இந்த எங்களோட ஃபோல்டருக்கு தானே, இதுக்கு வந்து 3 பேஜ் வந்து கிரியேட் பண்ணுவோம்.
ஓகே 3 பேஜ். முதலாவது பேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன கிரியேட் பண்ணுவோம்? ஓகே ஓகே இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் ஓகே என்டர் கொடுத்துட்டோம். இண்டெக்ஸ் டாட் ஹெச் இல்லை ஆல்ரெடி இந்த ஃபைல் இருக்குது, நேம் இல்லை இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது நான் வேறு கிரியேட் பண்ணுவோம். ஓகே எப்படி கிரியேட் பண்ணுவோம்? இல்லாட்டி ஹோம் டாட் ஹெச்டிஎம்எல் ஓகே ஹோம் டாட் ஹெச்டிஎம்எல் ஓகே ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். ஹோம் டாட் ஹெச்டிஎம்எல் ஒரு வெப் பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். ஹெச்டிஎம்எல் ஃபைல் உண்டு. அப்புறம் இன்னொரு ஹெச்டிஎம்எல் ஃபைல் கிரியேட் பண்ணுவோம். அபவுட் ABOUT அபவுட் டாட் ஹெச்டிஎம்எல் ஓகே அடுத்த அபவுட் டாட் ஹெச்டிஎம்எல் கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்த இன்னொன்று கிரியேட் பண்ணுவோம். என்ன கிரியேட் பண்ணுவோம்? ஓகே கண்டக்ட் டாட் ஹெச்டிஎம்எல் CONTECT கண்டக்ட் டாட் HTML. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா 3 ஃபைல் கிரியேட் பண்ணிட்டோம்ல, 3 ஃபைல் கிரியேட் பண்ணிட்டோம். என்ன ஒன்று வந்து ஹோம் டாட் இதில் இருக்கிறது ஹோம் டாட் HTML, அடுத்து வந்து கண்டக்ட் டாட் HTML, அடுத்து வந்து அபவுட் டாட் HTML. இப்போ என்ன செய்வோம்னா எல்லாத்துக்கும் வந்து பேசிக்கான ஸ்ட்ரக்சர் பாய்லர் பிளேட் கோடை வந்து நான் போடுவோம். அதாவது HTML ஹோம் டாட் HTML அதுக்கு வந்து ஷிஃப்டோட எக்ஸ்க்ளமேஷன் டேப் படித்தோம்னா பேசிக் கோட் வந்து வந்துடும். இதில் வந்து இந்த டாக்குமெண்ட் எங்களோட டைட்டில் இருக்குது தானே, இந்த டைட்டில் வந்து சேஞ்ச் பண்ணுவோம். இதை வந்து முதலாவது என்ன ஹோம் டாட் HTML HOME ஹோம் ஓகே ஹோம் பேஜ்னு கொடுப்போம். PAG ஹோம் பேஜ். இதில் வந்து பொடிக்குள்ள ஒரு என்ன செய்வோம்னா வந்து ஒரு ஹெடிங் ஒன்று கொடுப்போம். ஓகே ஓகே ஒரு H1 ஹெடிங் ஒன்று கொடுப்போம். H1 ஹெடிங் ஒன்று கொடுத்து இதுக்கு கொடுப்போம். திஸ் இஸ் மை ஹோம் பேஜ் ஓகே ஓகே இதை வந்து சேவ் பண்ணிடுவோம். இதில் வந்து இந்த அதெல்லாம் இருக்கட்டும். ஓகே அடுத்து வந்து அபவுட் டாட் HTML இதுக்கு வந்து பேசிக்கான எங்கள் பாய்லர் பிளேட் கோட்டை கொண்டு வருவோம். ஓகே ஓகே இதுக்கு கொண்டு வந்துட்டு இதை வந்து நான் கொடுப்போம். என்ன எங்களோட அபவுட் பேஜ் தானே, அப்போ ஓகே ABOUT அபவுட் பேஜ். இதில் வந்து ஒரு ஹெடிங் ஒன்று போடுவோம். H1 ஹெடிங் ஒன்று ஓகே திஸ் இஸ் மை என்னது அபவுட் பேஜ் அபவுட் பேஜ் ஓகே அடுத்தது கண்டக்ட். என்ன கண்டக்ட் வந்து எங்களோட பேசிக்கான பாய்லர் பிளேட் கோட் கொண்டு வந்துட்டு அதுக்கு வந்து நாங்கள் வந்து இதை டைட்டிலில் போடுவோம். ஓகே CONTECT கண்டக்ட் பேஜ் ஓகே டைட்டில் வந்து கண்டக்ட் பேஜ். அதே மாதிரி H1 ஹெடிங் வந்து ஓகே திஸ் இஸ் மை கண்டக்ட் பேஜ் ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ 3 HTML ஃபைல் வந்து கிரியேட் பண்ணி 3 பேஜ் கிரியேட் பண்ணிட்டு நாங்கள். என்ன அதெல்லாம் வந்து ஹோம் டாட் HTML ஒரு வெப் பேஜ் உண்டு, அதே மாதிரி அபவுட் டாட் HTML ஒரு ஃபைல் உண்டு, அதே மாதிரி கண்டக்ட் டாட் HTML கிரியேட் பண்ணிடும். இப்போ என்ன செய்வோம்னா வந்து எங்களோட ஹோம் பேஜ் தான் எங்களோட மெயினான இதுக்கு வந்து 3 இன்டர்னல் லிங்க் வந்து கிரியேட் பண்ணுவோம். அப்போ தான் வந்து எங்களோட ஹோம் பேஜில் இருந்து நாங்கள் ஒரு லிங்கை கிளிக் பண்ண அபவுட் பேஜுக்கு போகும், அதே மாதிரி கண்டக்ட் பேஜுக்கும் போகும். ஸோ அப்போ வந்து என்ன செய்வோம்னா இந்த பாடி டேக்கை வந்து 3 லிங்க் கிரியேட் பண்ணுவோம். என்ன அப்போ வந்து அங்கருக்கு லிங்க் கிரியேட் பண்ணி என்ன செய்வோம் டேக் இன்டூ 3 கொடுத்து டெப் படித்தோம்னா 3 அங்கருக்கு லிங்க் வந்து கிரியேட் பண்ணப்பட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து நாங்கள் இனி என்டர் கொடுத்து 3 இதையும் வந்து கிழக்கில் கொண்டு வந்துடுவோம். ஓகே ஓகே இதுக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்து விடுவோம். ஓகே ஓகே அப்போ என்ன 3 லிங்க் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ என்ன செய்வோம்னா வந்து இந்த HREFக்கு வந்து முதலாவது வந்து எங்கள்கிட்ட ஓகே இதே கொடுவோம். ஓகே என்ன 2 லிங்க் தானே, ஒன்று வந்து அபவுட் டாட் HTML அபவுட் டாட் HTML. இது எங்கே போகணும்னா வந்து அபவுட் பேஜுக்கு போகணும். ABOUT அபவுட் பேஜ். இதை கிளிக் பண்ண அபவுட் பேஜுக்கு போகணும். அடுத்து வந்து லிங்குக்கு வந்து கிளிக் பண்ண வந்தவொடனே கண்டக்ட் பேஜ் CONTECT கண்டக்ட் பேஜுக்கு போகணும். அதில் லிங்க் வந்து என்ன நாங்கள் வந்து இன்டர்னல் லிங்க் வந்ததுக்கு அந்த ஃபைலே கொடுத்தாலே சரி, ஃபைல் நேமே. அப்போ என்ன CON கண்டக்ட் டாட் HTML கொடுத்துரும். ஓகே இது வந்து தேவையில்லை. ஓகே 2 லிங்க் ஆனது தானே, 2 பேஜ் தானே இருக்குங்க. ஓகே அப்போ பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். அதே மாதிரி என்ன செய்வோம்னா இதே மாதிரி நாங்கள் வந்து அபவுட்டுக்கு போனால் திரும்ப ஹோமுக்கு வரணும் தானே. அப்போ என்ன செய்வோம்னா இதை அப்படியே காப்பி பண்ணி ஓகே Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணி அபவுட் பேஜில் கொண்டு ஓகே இதில் வந்து அபவுட் பேஜ் ஓகே அபவுட் டாட் HTMLக்கு போகணும். அதே மாதிரி இல்லை சாரி கண்டக்ட் போகணும். அதே மாதிரி இதில் வந்து ஹோம் மாற்றி விடணும். சரி ஓகே என்ன HOME ஹோம் பேஜ்.
அதே மாதிரி இதில் வந்து home.html ஷோமி ஓகே home.html ஓகே இதையும் சேவ் பண்ணிவிட்டு அப்புறம் இதை அப்படியே ஓகே காப்பி பண்ணி தானே வச்சுருக்கோம் ஓகே எடிட் பண்ணி கண்ட்ரோலோட வி ப்ரெஸ் பண்ணிவிட்டு கண்டக்ட்லேருந்து அபவுட் பேஜுக்கு போகணும் அதே மாதிரி ஹோம் பேஜுக்கு போகணும் ஓகே ஹெச்ஓஎம்இ ஹோம் பேஜ் இதில் வந்து யூஆர்எல் எங்கே போகணும் யூஆர்எல்னால் எங்களோட ஃபைல் நேம் கொடுத்தா சரி அப்போ எங்கே போகணும் கண்டக்ட் பேஜ்லேருந்து உண்டு அபவுட் பேஜுக்கு போகணும் அதே மாதிரி ஹோம் பேஜ் ஹெச்ஓஎம்இ ஹோம் பேஜ்.html ஓகே இப்போ வந்து நான் இப்போ வந்து எங்களோட கோட் எழுதி முடிச்சிடும் என்ன செஞ்சோம் முதல்ல வந்து 3 ஃபைல் கிரியேட் பண்ண ஒன்று home.html ஒரு ஃபைல் about.html ஒரு ஃபைல் அதே மாதிரி contact.html ஃபைல் பிறகு என்ன செஞ்சோம் பேசிக்காக வந்து 3 ஃபைலுக்கே வந்து எங்களோட பேசிக்கான பேலர் பிளேட் கோட்டை கொண்டாந்து எங்களோட டைட்டில் மாத்திரம் இதை வந்து ஹோம் பேஜ் home.html ஹோம் பேஜ் அதே மாதிரி about.html வந்து about பேஜ் அதே மாதிரி contact.html வந்து contact பேஜ் அடுத்து என்ன செஞ்சோம் அது பிறகு வந்து ஒரு ஹெடிங் ஒன்று கொடுத்தோம் h1 ஹெடிங் ஒன்று கொடுத்தோம் இப்போ ஹோம் பேஜுக்கு வந்து திஸ் மை ஹோம் பேஜ் கொடுத்தோம் அதே மாதிரி about.html வந்து திஸ் மை about பேஜ் கொடுத்தோம் அதே மாதிரி contact.html வந்து திஸ் இஸ் மை contact பேஜ்னு கொடுத்தோம் அதுக்கு பிறகு என்ன செஞ்சோம் இதில் வந்து லிங்க் கிரியேட் பண்ணமே அங்கே டேக் யூஸ் பண்ணோம் முதலாவது நாங்கள் பார்த்தோம் எக்ஸ்டர்னல் லிங்க் பார்த்தோம் அதில் வந்து ஒரு வெப் பேஜ்லேருந்து இன்னொரு வெப் பேஜுக்கு நாங்கள் வந்து எங்களோட வெப் பேஜ்லேருந்து கூகுளுக்கோ யூடியூப்க்கோ போனோம் இப்போ என்ன செஞ்சோம் இது வந்து பார்க்குறது வந்து இன்டர்னல் லிங்க் என்ன நாங்கள் வந்து இருக்கிற வெப்சைட்டுக்குள்ளேயே இருந்து எங்களோட ஹோம் பேஜ்லேருந்து எபோட் பேஜ் இது ஒரு பேஜ் தானே எங்களோட எபோட் பேஜுக்கு போகணும் அதே மாதிரி எபோட் பேஜ்லேருந்து ஹோமுக்கோ அல்லது கண்டக்ட்டுக்கு போகணும் அல்லது கண்டக்ட் பேஜ்லேருந்து ஹோம் எபோட் பேஜ்.htmlக்கோ அல்லது ஹோம் பேஜுக்கோ போகணும் ஸோ என்ன இதான் வந்து இன்டர்னல் லிங்க் இப்போ நாங்கள் வந்து இதை வந்து சர்வ் பண்ணிட்டு வந்து பர்ஃபெக்டாக வேலை செய்தான்னு பார்ப்போம் ஓகே இது சர்வ் பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்ய முடியாது வந்து இதை வந்து ஃபைல் எக்ஸ்ப்ளோரில் வந்து எங்களோட ப்ரௌசரில் வந்து ஓப்பன் பண்ணுவோம் அதுக்கு வந்து இதில் வச்சு ஓகே ஓகே ரிவீல் பண்ணுவோம் ஓகே இதில் வச்சு எங்கள் காணல் ஓகே ரிவீல் இன் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓகே கொடுத்துட்டு முதலாவது இது home.html தானே ஓகே பார்த்தீங்களா மேலே 2 இது வந்துட்டா பாருங்கள் 2 லிங்க் வந்துருக்கு ஒன்று ஹோம் பேஜ் மற்றது கண்டக்ட் பேஜ்னு லிங்க் வந்துருக்கேன் திஸ் மை ஹோம் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் கரண்டாக வந்து எங்கே நிற்கிறோம் எங்களோட ஹோம் பேஜில் வந்து நிற்கிறோம் இப்போ நாங்கள் வந்து அபவுட் பேஜ் கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்களா திஸ் மை அபவுட் பேஜ்னு சொல்லி மாறிட்டு பார்த்தீங்களா அவனை பெர்ஃபெக்டாக வந்து எங்களோட லிங்க் மாறுது திருப்பி இதில் இருந்து நாங்கள் அபவுட் பேஜ்லேருந்து கண்டக்ட் பேஜுக்கு போவோம் பாருங்கள் திஸ் இஸ் மை கண்டக்ட் பேஜ்னு சொல்லி மாறிட்டு பார்த்தீங்களா திஸ் இஸ் மை கண்டக்ட் பேஜ் அதே மாதிரி திருப்பி நாங்கள் இந்த கண்டக்ட் பேஜில் இருந்து என்ன செய்வோம் எங்களோட இந்த சேம் வெப்சைட்டுக்கே வந்து கண்டக்ட் பேஜில் வந்து என்ன செய்வோம் ஹோம் பேஜுக்கு போவோம் இப்போ பார்த்தீங்களா திருப்பி வந்து இது வந்து டெக்ஸ்ட் வந்து ஹோம் பேஜாக மாறிட்டு அதே மாதிரி திருப்பி கண்டக்ட் பேஜுக்கு போனோம் அதுலேருந்து கண்டக்ட் பேஜாக வந்து டெக்ஸ்ட் மாறிட்டு அதே மாதிரி திருப்பி ஹோம் பேஜுக்கு போனால் ஹோம் பேஜ் மாறிடும் திருப்பி ஹோமில் இருந்து நாங்கள் வந்து ஓகே இப்போ நான் அபவுட் பேஜில் நிற்கி ஓகே இப்படி வந்து செய்யலாம் இதான் வந்து இன்டர்னல் லிங்க்ஸ் அப்போ என்ன செய்யுது இந்த இன்டர்னல் லிங்க் வந்து பெர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகுது அப்போ நாங்கள் என்ன செய்யணும் எக்ஸ்டர்னல் லிங்க்குக்கு வந்து நாங்கள் வந்து இதில் பார்த்தீங்கன்னா தெரியுமே எக்ஸ்டர்னல் லிங்க்குக்கு வந்து நாங்கள் வந்து எங்களோட ஃபுல் யூஆர்எல் கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா முதல் கொடுத்தோமே ஃபுல் யூஆர்எல் இதில் வந்து கொடுத்தோமே இதான் எக்ஸ்டர்னல் லிங்க் ஃபுல்லாக யூஆர்எல் கொடுத்தா தான் வந்து ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு வந்து ஒரு வெப்சைட்லேருந்து இன்னொரு வெப்சைட்டுக்கு போகும் நாங்கள் வந்து எங்களோட வெப்சைட்லேருந்து கூகுளோட வெப்சைட்டுக்கோ யூடியூப்போட வெப்சைட்டுக்கோ போச்சு ஆனால் இப்போ நாங்கள் பார்த்தது வந்து இந்த இன்டர்னல் லிங்க்ஸ் எங்களோட ஃபைல் நேம் கொடுத்தாலே காணும் ஒரு வெப் பேஜ்லேருந்து இன்னொரு வெப் பேஜுக்கு போயிடும் ஸோ இதுதான் வந்து இந்த இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் இப்போ வந்து உங்களுக்கு இந்த இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் லிங்க் பற்றி ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று வந்துருக்கும் இப்போ நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டார்கெட்னு சொல்லி ஒரு இந்த எங்களோட லிங்க்ல வந்து ஒரு அட்ரிபியூட் ஒன்று இருக்குது டார்கெட்னு சொல்லி ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்து இந்த டார்கெட் அட்ரிபியூட் இந்த டார்கெட் அட்ரிபியூட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா டார்கெட் அட்ரிபியூட் வந்து லிங்கை வந்து எங்கே ஓப்பன் ஆகணும் என்று சொல்கிறதா வந்து டார்கெட் இப்போ நாங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த கோ டு கூகுள்னு சொல்லி இந்த லிங்க் இருக்குது இதை கிளிக் பண்ணால் இதே எங்களோட வெப் பேஜ் இதே இந்த பேஜ்லேயே ஓப்பன் ஆகணுமா இல்லாட்டி நியூ டேப்பில் ஓப்பன் ஆகணுமா நீ புது என்ன சொல்கிற நியூ டேப்பில் வந்து ஓப்பன் ஆகணுமா அப்படி சொல்கிறதா வந்து இந்த டார்கெட் இல்லாட்டி சேம் டேப்லேயே வந்து ஓப்பன் ஆகணுமா இப்போ நாங்கள் வந்து ஒரு டாக்குமெண்ட்னு சொல்லி இதில் பார்த்தீங்கன்னா தெரியுமே ஓகே இதை அந்த டாக்குமெண்ட் நான் மாற்றிக்கொள்ளும் வந்து மை வெப்சைட்னு சொல்லி மாற்றுவோமே ஓகே ஓகே மை வெப்சைட் ஓகே அப்போ இப்போ பாருங்கன்னா மாற்றிட்டோமே எங்களோட மை வெப்சைட் இருக்குது தானே மை வெப்சைட்ல இருந்து இப்போ நாங்கள் வந்து கூகுள் லிங்கை கிளிக் பண்ண என்ன செய்யுது எங்களோட சேம் பேஜ்லேயே ஓப்பன் ஆகுதுண்ணே எங்களோட வெப்சைட் அந்த பேஜ்லேயே இருந்து நீ அந்த டெப்லேயே ஓப்பன் ஆகுது பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க திருப்பி நான் பெக் வரேன் திருப்பி பெக் வந்து பாருங்க திருப்பி வந்து யூடியூப்பே ஓப்பன் பண்ணால் அதே டெப்பில் வந்து ஓப்பன் ஆகுது பாருங்க இதே டெப்பில் வந்து ஓப்பன் ஆகுது பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து இதே டெப்பில் வந்து இந்த ஓப்பன் ஆகுது பார்த்தீங்கன்னா தெரியும் இதே டெப்பில் வந்து ஓப்பன் ஆகுது யூடியூப்பும்
ஓகே. இப்படி இதுக்கு தான் வந்து நாங்கள் என்ன செய்வோம்னா அந்த டார்கெட் அட்ரிபியூட் யூஸ் பண்ணுவோம். இதை யூஸ் பண்ணி நாங்கள் வந்து எங்க ஓப்பன் ஆகணும்னு சொல்லி கொடுத்தோம்னா அது அதுக்கு என்ன ஓப்பன் ஆகும். எங்கட சேம் இதே இது அப்படியே ரீஃப்ரெஷ் ஆகி இதுலேயே வரணுமா, இல்லாட்டி நியூ டேப்ல எப்படி ஒரு இன்னொரு புது ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகி இதில் வரணுமா, இதுக்கு தான் வந்து நாங்கள் டார்கெட் அட்ரிபியூட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது என்ன வேலை செய்யுதுன்னு சொல்லி நாங்கள் கோட் பண்ணி பார்ப்போம். ஓகே, என்ன செய்வோம்னா ஓகே ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 லிங்க் யூஸ் பண்ணியிருக்கோம் தானே. ஆல்ரெடி வந்து நாங்கள் 2 ஒன்று வந்து google.comக்கு போக சொல்லி ஒரு அங்கர் டேக் ஒன்று எழுதியிருக்கோம். கோ டு கூகுள், அதே மாதிரி அடுத்து கோ டு யூடியூப். இதையே நாங்கள் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். டார்கெட் அட்ரிபியூட் கொடுத்து பார்ப்போம் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லி, நியூ டெப்லையா இல்லாட்டி அதே டெப்லையா. அதுக்கு என்ன செய்யணும்னா வந்து இந்த எங்களோட ஹெச்டிஎஃப் இருக்குது தானே, இதுக்கு பக்கத்தில் என்ன செய்யணும்னா இந்த ஹெச்டிஎஃப் முடிஞ்சோடனே இதுக்கு பக்கத்தில் வந்து நாங்கள் அடுத்த அட்ரிபியூட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம், கொடுக்க போகிறோம். அந்த அட்ரிபியூட் தான் வந்து என்ன செஞ்சீங்கன்னா டார்கெட். அதுக்கு என்ன செய்யணும்னா வந்து அது அட்ரிபியூட் வந்து டார்கெட் TAR GET டார்கெட் கொடுத்து ஈக்குவல் டபுள் கோட்ஸ். இதுக்கு தான் வந்து நாங்கள் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு கொடுக்க போகிறோம். ஸோ அடுத்து இப்போ இந்த அட்ரிபியூட் வந்து டார்கெட். அப்போ என்ன இப்படி தான் இதான் அந்த அட்ரிபியூட் நேம் டார்கெட். இதுக்கு வந்து நாங்கள் கொடுக்கணும் எங்கே வந்து ஓப்பன் ஆகணும். அது முதலாவது வந்து நிறைய விஷயம் இருக்குது, அதில் 4 இது இருக்குது. ஒன்று வந்து _blank இருக்குது, அதை கொடுத்து என்ன செய்யணும்னா நியூ டேப்பில் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து எக்ஸ்டர்னல் லிங்க்கு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா செல்ஃப்னா வந்து சேம் டேப்லேயே வந்து ஓப்பன் ஆகும். அது வந்து டிஃபால்ட். இன்னொன்று இருக்குது பேரண்ட் சொல்லி, அதாவது பேரண்ட் கொடுப்போம். அது எங்கே ஓப்பன் ஆகும்னா வந்து பேரண்ட் ஃப்ரேமில் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து எப்போ யூஸ் ஆகுதுன்னா நாங்கள் ஃப்ரேம் யூஸ் பண்ணும்போது நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இன்னொன்று இருக்குது _top சொல்லி ஒரு அட்ரிபியூட் வேல்யூ இருக்குது. அதை கொடுத்தோம்னா என்ன செய்யணும்னா ஃபுல் விண்டோவில் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நான் இதெல்லாம் தேவையில்லை, எங்களுக்கு மெயினாக வந்து 2 தெரிஞ்சாலே இப்போ ஓகே. ஒன்று வந்து _blank, மற்றது _self. இப்போ அது 2 தான் நாங்கள் வந்து பார்க்க போகிறோம். இப்போ முதலாவது பார்ப்போம் _blank. ஓகே, இப்போ நான் இதில் என்ன கொடுக்கணும்னா வந்து டார்கெட் வேல்யூவா _BLANK பிளாங்க் கொடுத்துட்டோம்ல. ஓகே, இப்போ பிளாங்க் கொடுத்துட்டு என்ன செய்வோம்னா நாங்கள் வந்து சேவ் பண்ணுவோம். ஓகே, நாங்கள் வந்து சேவ் பண்ணிட்டோம். பாருங்க முதல்ல எப்படி ஓப்பன் ஆச்சு எங்களோட வெப்சைட் இருக்குது தானே. எங்களோட வெப்சைட் வந்து எப்படி ஓப்பன் ஆச்சு முதல் இதே இதுல என்ன இந்த மை வெப்சைட் இதே அப்படியே என்ன சொல்லி ரீஃப்ரெஷ் ஆகி இதுலயே வந்து வந்தது. ஆனா இப்ப பாருங்க நியூ டேப்ல வந்து இந்த மை வெப்சைட் இந்த இது அப்படியே இருக்கும். நாங்க வந்து டார்கெட் வந்து _blank கொடுத்துட்டு தானே. பாருங்க நியூ டேப்ல வந்து ஓப்பன் ஆக போகுது. பாருங்க இப்போ நான் google.com வந்து ஓப்பன் பண்ண பாத்தீங்களா, என்னோட மை வெப்சைட் வந்து அப்படியே இருக்கு. இதுல அப்படியே நியூ டேப்ல வந்து ஓப்பன் ஆகிட்டு பாத்தீங்கன்னா தெரியும். google.com வந்து நியூ டேப்ல வந்து ஓப்பன் ஆகிட்டு. ஸோ இதான் வந்து இந்த டார்கெட் அட்ரிபியூட். அதே மாதிரி நாங்கள் திருப்பி என்ன செய்வோம், இது அப்படியே இருக்கட்டும். இந்த கூகுளை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நான் வந்து என்ன செய்வோம்னா வந்து இந்த இது எங்களோட யூடியூப்பை வந்து என்ன செய்வோம்னா இதுக்கு டார்கெட் அட்ரிபியூட் கொடுப்போம். இந்த யூடியூப்புக்கு கோ டு யூடியூப். இதுக்கு வந்து ஓகே TAR டார்கெட் கொடுப்போமுங்கண்டா _self இதுலயே ஓப்பன் ஆகணும்னு சொல்லி. ஸோ இது வந்து நீ கொடுக்காட்டியும் ஓகே தான். ஏன்டா வந்து டிஃபால்ட்டாகவே வந்து அப்படிதான் ஓப்பன் ஆகும். நாங்கள் வந்து எங்கே ஓப்பன் ஆகணும்னு சொல்லி டார்கெட் பண்ணாட்டி அதுக்கு வந்து நான் கொடுக்குறது வந்து _self செல்ஃப். ஓகே, கொடுத்துட்டோம். இப்போ பாருங்க நாங்கள் வந்து கொடுத்துட்டோம் தானே. பாருங்க கூட பாருங்க வடிவா. ஓகேண்ணே, அங்கே டேக்ல வந்து எங்களோட யூடியூப்புக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த கோ டு யூடியூப் இந்த லிங்க் வந்து செல்ஃப் எங்களோட சேம் டேப்ல வந்து ஓப்பன் ஆகணும்னு சொல்லி டார்கெட் செல்ஃப் சொல்லி கொடுத்துட்டோம். இப்போ நாங்கள் சேவ் பண்ணிட்டு முதலாவது எப்படி கொடுப்போம், கோ டு யூடியூப் கொடுத்து பாருங்க. அதே இது அப்படியே ரீலோட் ஆகி பாருங்க. அதே இதில் வருது பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்களா, அதே சேம் அந்த டேப்லேயே வந்து ஓப்பன் ஆகுது. திருப்பி நாங்கள் பேக் போயிட்டு கூகுளில் கொடுத்து பார்ப்போம். கூகுளுக்கு வந்து நாங்கள் டார்கெட் என்ன கொடுத்துருக்கோம், _blank வந்து நியூ டேப்ல வந்து ஓப்பன் ஆகணும். பாருங்க நியூ டேப் புதுசாக ஒரு டேப் வந்து இங்கே ஓப்பன் ஆகி வரும் பாருங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியுங்க இந்த நியூ டேப் வந்து ஓப்பன் ஆகி வருது. ஆனால் திருப்பி நாங்கள் பேக் பாருங்க திருப்பி எங்களோட இதுக்கு வருவோமே. இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு கூகுளை க்ளோஸ் பண்ணிட்டு மை வெப்சைட்டுக்கு இருக்குது தானே. இதான் யூடியூப் வந்தானே சேம் இதுலேயே வந்து ரீலோட் ஆகி பாருங்க. இதுலேயே வந்து ஓப்பன் ஆகுது பாருங்க. ஸோ இதுதான் வந்து இந்த டார்கெட் அட்ரிபியூட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் அடுத்து பார்க்க போகிற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா டைட்டில் அட்ரிபியூட். இது என்னத்துக்கு நாங்கள் வந்து எங்களோட லிங்கை வந்து ஹோவ் பண்ணும்போது அது ஒரு டூல் டிப் ஒன்று காட்டும். ஸோ அதுக்கு தான் வந்து நாங்கள் வந்து இந்த டைட்டில் அட்ரிபியூட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் கோட் பண்ணி எப்படி வந்து இந்த டைட்டில் அட்ரிபியூட் ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து நாங்கள் வந்து எங்களோட இந்த கூகுள் லிங்க் இருக்கு தானே, அந்த லிங்க்குக்கு வந்து செஞ்சு பார்ப்போம். கோ டு கூகுளுக்கு வந்து இப்போ நாங்கள் வந்து டார்கெட் வந்து _blank கொடுத்துட்டோம். இப்போ அடுத்து வந்து என்ன செய்வோம்னா இந்த டைட்டில் அட்ரிபியூட் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்க, அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இதான் வந்து இதை கொஞ்சம் உங்களோட ப்ரௌசர் வியூவை கொஞ்சம் பெருசாகிட்டு நான் வந்து இப்போ இந்த கோ டு யூடியூப்க்கு மேலே வந்து ஹோவ் பண்ணுறேன் தானே. ஹோவ் பண்ணேன்னா அந்த லிங்க் மேலே கொண்டு நான் கிளிக் பண்ணலாம். நான் வந்து கொண்டு போகிறேன் இந்த ஹோவ் பண்ணுறேன். ஆனால் பாருங்க ஒன்றுமே காட்டல. அதே மாதிரி கூகுளுக்கு மேலே கொண்டு வரேன் பாருங்க, ஒன்றுமே காட்டல. ஒரு கை அடையாளம் மட்டும் காட்டுதுனே. சும்மா நார்மல் பெருசாக வந்து பார்க்கும்போது அம்புக்குறி காட்டுது. ஆனால் வந்து நான் கிட்ட அந்த லிங்குக்கு மேலே கொண்டு போது ஒரு கையலை அடையாளம் ஹோவ் பண்ணும்போது ஒரு கை அடையாளம் மட்டும் காட்டுது. ஆனால் பாருங்க
இப்போ நான் வந்து எங்கட ஒரு சின்ன கோட் ஒன்று கோட் பண்ணுறேன். அதாவது இந்த டைட்டில் அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணுறேன். அது இப்போ என்ன நடக்குன்னு சொல்லி பாருங்க. ஓகே. நான் வந்து அதுக்கு என்ன சொல்கிறேன், பண்ணுறதுக்கு அந்த டூல் டிப் காட்டுறதுக்கு வந்து நாங்கள் வந்து டைட்டில் அட்ரிபியூட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை என்ன யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே. அதுக்கு வந்து டிஐடிஎல்இ தான் வந்து அட்ரிபியூட் டைட்டில் ஈக்குவல் டபுள் கோட்ஸுக்கு வந்து நாங்கள் இப்போ என்ன கொடுப்போம், கூகுள் வந்து ஒரு சர்ச் இன்ஜின் தானே, நாங்கள் வந்து மேலே பண்ணும்போது ஒரு விஷயம் காட்டணும். ஸோ நாங்கள் வந்து கொடுப்போம் சர்ச் இன்ஜின் சொல்லி, SEARCH சர்ச் இன்ஜின் GINE. ஓகே. இப்போ பாருங்க, ஒரு வடிவை பாருங்க, நாங்கள் வந்து என்ன செய்தோம், ஒரு புது அட்ரிபியூட் வந்து எங்கட இந்த கூகுள் லிங்குக்கு வந்து கொடுத்துட்டோம். பார்த்தீங்கன்னா டார்கெட் பிளாங்க் பக்கத்தில் இதான் வந்து புதுசாக கொடுத்த அட்ரிபியூட் என்ன. ஓகே, என்னோட கொடுத்துருக்கோம் டைட்டில், அதுக்கு வந்து ஓகே இங்கே வருது, சாரி. ஓகே ஓகே, என்ன கொடுத்துருக்கோம், டைட்டிலுக்கு வந்து சர்ச் இன்ஜின் சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இதான் வந்து நாங்கள் இப்போ கொடுத்த நியூ அட்ரிபியூட். இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா அதை சர்வ் பண்ணுவோம். சர்வ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எங்களோட கூகுள் கூகுள் இருக்குது தானே, எங்களோட லிங்க் இதுக்கு மேலே கொண்டு வந்து பாருங்கள், என்ன காட்டுதுன்னு பாருங்கள் சர்ச் இன்ஜின் சொல்லி ஒரு டெக்ஸ்ட் ஒன்று காட்டுது பாருங்கள். சர்ச் இன்ஜின் பக்கத்தில் நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ நான் வந்து இந்த கூகுள் லிங்க் பக்கத்தில் வந்து இந்த பண்ணுறேன் மேலே பாருங்கள், சர்ச் இன்ஜின் சொல்லி ஒரு டெக்ஸ்ட் ஒன்று காட்டுது பக்கத்தில், சர்ச் இன்ஜின். ஸோ இதுதான் வந்து இந்த டைட்டில். நாங்கள் வந்து எங்களோட இந்த லிங்கை வந்து பண்ணும்போது டூல் டிப் காட்டும், அதாவது பண்ணும்போது என்ன விஷயம்னு சொல்லி காட்டும் இந்த லிங்க். இதே மாதிரி இப்போ நாங்கள் வேறு என்ன செய்வோம், இன்னொரு மாற்றுவோம். இந்த டைட்டில் வந்து திஸ் இஸ் google.comனு மாற்றுவோம். திஸ் இஸ் really google.com. ஓகே, google.com. If you click this, you go to Google. ஓகே, இப்போ நாங்கள் என்ன விஷயம் கொடுத்துட்டோம், முதலாவது வந்து சர்ச் இன்ஜின் கொடுத்தவனே. இப்போ வந்து என்ன கொடுத்துட்டோம் டைட்டிலுக்கு, திஸ் இஸ் google.com. இஃப் யூ கிளிக் திஸ் யூ கோ டு கூகுள். இப்போ நாங்கள் இதை வந்து சேவ் பண்ணுவோம். சேவ் பண்ணிட்டு இப்போ பாருங்கள் என்ன காட்டுன்னு பாருங்கள். நாங்கள் டைப் பண்ண விஷயம் அப்படியே காட்டுது பாருங்கள். எனக்கு கூகுள் லிங்க் நான் மேலே பண்ணும்போது திஸ் இஸ் google.com. இஃப் யூ கிளிக் திஸ் யூ கோ டு கூகுள். பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த டைட்டில் அட்ரிபியூட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் அடுத்தது பார்க்க போகிற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ரிலேஷன் அட்ரிபியூட், அதாவது RELன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரிலேஷன் அட்ரிபியூட் என்னதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னா வந்து ஒரு செக்யூரிட்டி பர்பஸுக்காக தான் யூஸ் பண்ணுறது. ஸோ நம்மளால் அது கோட் பண்ணிட்டு அது பிறகு இது எப்படி இது இந்த ரிலேஷன் அட்ரிபியூட்டா என்ன, ஸோ அதுக்கு என்னதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, அதுக்கு முதல்ல நாங்கள் இந்த google.com இருக்குது தானே, கூகுள் லிங்க் அதுக்கே வந்து செஞ்சு பார்ப்போம். ஓகே, அதுக்கு முதல்ல வந்து இந்த யூடியூப் இதை வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணி விடுவோம். ஏன்னா வந்து இது வந்து உங்களுக்கு அப்போ தான் வந்து ஒரு வழியாக விளங்கும். இதில் நிறைய கோடு இருக்கிறதால வந்து உங்களுக்கு இதாக இருக்கும். ஓகே, இதை வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஓகே, இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் அதுக்கு முதல் செஞ்ச இதுகளையும் ரிமூவ் பண்ணி விடுவோம். ஓகே, இதில் வந்து இந்த டைட்டில், ஓகே டைட்டிலை மட்டும் ரிமூவ் பண்ணுவோம். ஏன்னா வந்து நாங்கள் வந்து இப்போ பார்க்க போகிற ரிலேஷன் அட்ரிபியூட்டுக்கு வந்து இந்த டார்கெட் இந்த அட்ரிபியூட் வந்து தேவை. ஸோ அது இருக்கட்டும். ஓகே, இது இப்போ இந்த அட்ரிபியூட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன் என்ன, அதுக்கு வந்து நாங்கள் எங்களோட அட்ரிபியூட் எப்படி இருக்கும்னா நேம் இருக்கும்னா REL ஈக்குவல். இதுக்கு வந்து நாங்கள் ரெண்டு விஷயம் கொடுப்போம். ஒன்று வந்து நோ ஓப்பனர், NOOPNER, நோ ஓப்பனர். ஓகே, நோ OPNER. ஓகே, நோ ஓப்பனர். அதுக்கு பக்கத்தில் இன்னொரு வேல்யூ கொடுப்போம், NORE, நோ ரெஃபரர், நோ REFERRER. இதை வடிவாக பார்த்துக்கொள்ளுங்க. இந்த ரிலேஷன் அட்ரிபியூட் இருக்குது தானே, அதாவது நாங்கள் வந்து டார்கெட் அண்டர்ஸ்கோர் பிளாங்க் கொடுத்து ஒரு நியூ என்ன சொல்கிற ஒரு எக்ஸ்டர்னல் பேஜில் ஒரு ஒரு லிங்க் கிளிக் பண்ணி ஒரு வெப்சைட் வேறு ஒரு வெப்சைட்டுக்கு போகிறோம். அப்படி போகும்போது இந்த ரிலேஷன் அட்ரிபியூட் இருக்குது தானே, இது வந்து ஒரு செக்யூரிட்டி பர்பஸுக்காக வந்து எங்களுக்கு கட்டாயம் தேவை. அது எப்படி இருக்கும்னா வந்து இந்த ரிலேஷன் அட்ரிபியூட் இப்படி தான் இருக்கும் பாருங்கள். இதில் வந்து REL தான் எங்களோட அட்ரிபியூட் நேம். அதுக்கு வந்து பாருங்கள் நோ ஓப்பனர் ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். அதுக்கு பக்கத்தில் வந்து பாருங்கள் இதில் வந்து ஓகே இதில் இன்னொரு ஒன்று வரும். ஓகே, நோ ஓப்பனர் பக்கத்தில் வந்து நோ REF வரும், REF. ஓகே, REFE. ஓகே, இப்போ சரி. என்ன ரிலேஷன் அட்ரிபியூட் நேம், நோ ஓப்பனர்,
அதுக்கு பக்கத்தில் வந்து நோ ரெஃபரர் வந்து கொடுக்கணும். ஸோ இது என்னத்துக்குன்னா வந்து என்ன விஷயம்னு சொல்லி பார்ப்போம். இந்த நோ ஏன் இது கொடுக்கணும்னு சொல்லி. ஓகே, நீங்கள் ஒரு வெப்சைட்ல இருக்கிறீங்க. உங்களோட வெப்சைட்ல இருந்துட்டு ஒரு புது வெப்சைட்டுக்கு ஓப்பன் பண்ணி போறீங்க. அப்படி போகும்போது தான் வந்து இந்த பிரச்சனை வரும். ஒரு செக்யூரிட்டி பிரச்சனைன்னு வரும். இதில் என்ன செய்யலாம், சில நேரம் வந்து உங்களுக்கு ஃபிஷிங் அட்டாக்குகள் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்கும். இதுக்காக என்ன செய்யணும்னா வந்து இந்த ரிலேஷன் அட்ரிபியூட் யூஸ் பண்ணுவோம். இது என்ன செய்யணும்னா வந்து நாங்கள் வந்து இந்த ரிலேஷனுக்கு வந்து நோ ஓப்பனர் சொல்லி கொடுக்குறோம் தானே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோ ஓப்பனர் சொல்லி கொடுத்துருக்கோம். இதை பயன்படுத்தும் போது என்ன செய்யணும்னா அந்த தொடர்பை வந்து துண்டிச்சு என்ன செய்யணும்னா வந்து உங்களோட தளத்தை வந்து என்ன செய்யும், உங்களோட அதாவது தளம்னா உங்களோட வெப்சைட்டை வந்து பாதுகாக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்ல இருந்து இன்னொரு வெப்சைட்டுக்கு வந்து ஒரு லிங்கை கிளிக் பண்ணி போறீங்க. கிளிக் பண்ணும்போது என்ன செய்யணும்னா வந்து அந்த வெப்சைட்டுக்கான ஏதாச்சும் பிரச்சனை, அந்த வெப்சைட்ல வந்து நீங்கள் போகிற வெப்சைட்ல வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, செக்யூரிட்டி சம்மந்தமான பிரச்சனை, இஷ்யூ இருந்து என்ன செய்யணும்னா வந்து உங்களோட பேஜுக்கும் நீங்கள் கிளிக் பண்ணி போன அந்த பேஜுக்கும் இருக்கக்கூடிய அந்த லிங்கை வந்து என்ன செய்யணும்னா வந்து கட் பண்ணும். நீங்கள் வந்து நோ ஓப்பனர் கொடுக்குறதால. அதே மாதிரி நான் பக்கத்தில் இன்னொரு கொடுத்துருக்கேன் பாருங்க, நோ ரெஃபரர். இது என்ன செய்யும்னா வந்து உங்களோட வெப் பேஜ்ல இருந்து டேட்டா எதையும் வந்து அந்த புதிய பேஜுக்கு வந்து தெரியாமல் பாதுகாக்கும். அதாவது என்ன செய்யும், நீங்கள் உங்களோட பேஜ்ல இருக்கிற டேட்டாவை நீங்கள் லிங்க் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் என்ன செய்வேன், கூகுளில் கிளிக் பண்ணி போனேன் தானே. இதே மாதிரி நீங்கள் வேறு ஏதாச்சும் இவன் சொல்கிற ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணி போகிறீங்க, ஒரு சேஃப் இல்லாத வெப்சைட்டு. அப்படி போகும்போது அந்த வெப்சைட் வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத வெப்சைட்டை இருந்தால் என்ன செய்யும்னா வந்து நீங்கள் இந்த நோ ரெஃபரர், இந்த ரிலேஷனுக்கு வந்து நோ ரெஃபரர் கொடுக்குறதால வந்து உங்களோட வெப்சைட் வந்து என்ன செய்யணும்னா உங்களோட வெப்சைட்ல இருக்க முக்கியமான செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷன் இது எல்லாம் என்ன செய்யணும்னா வந்து அதே மாதிரி உங்களோட இன்ஃபர்மேஷன், உங்களோட வெப்சைட் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து அந்த வெப்சைட்டுக்கு வந்து தெரியாமல் என்ன செய்யணும்னா வந்து அந்த வெப்சைட்டை வந்து எடுக்க இல்லாமல் வந்து என்ன செய்யணும்னா உங்களோட வெப்சைட்டை வந்து பாதுகாக்கும். ஸோ இதுக்காக தான் வந்து நான் என்ன செய்யணும்னா வந்து இந்த நோ ஓப்பனர் அடுத்து நோ ரெஃபரர் இந்த ரிலேஷன் அட்ரிபியூட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ சுருக்கமாக சொன்னால் இது ஒரு சின்ன கோடு தான், ஆனால் உங்கள் வெப்சைட்டில் பாதுகாப்புக்கு வந்து இது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அப்போ என்ன செக்யூரிட்டி முதலாவது முக்கியமான விஷயம் வந்து டேப் நேப்பிங்னு போன்ற ஹெக்கிங்கில் வந்து இருந்து வந்து உங்களோட வெப்சைட்டை வந்து பாதுகாக்கும். அதே மாதிரி நோ ஓப்பனர் யூஸ் பண்ணுறதால வந்து புதிய டேப்பிற்கு புதிய டேப்பை வந்து கிளிக் பண்ணி போகும்போது வந்து உங்களோட பழைய உங்களோட வெப்சைட்டுக்கும் அந்த நீங்கள் புதுசாக கிளிக் பண்ணி போகிற அந்த வெப் பேஜுக்கும் இடையிலான அந்த லிங்கை வந்து கட் பண்ணும். அதே மாதிரி நீங்கள் நோ ரெஃபரர் யூஸ் பண்ணுறதால வந்து உங்களோட வெப்சைட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து பாதுகாப்பாக இருக்கும் அந்த வெப்சைட்டுக்கு வந்து தெரியாமல். ஸோ நீங்கள் வந்து எப்பயுமே வந்து டார்கெட் அண்டர்ஸ்கோர் அதாவது டார்கெட் பண்ணி நியூ டேப்பில் வந்து ஓப்பன் பண்ணுவீங்க, எக்ஸ்டர்னலாக வந்து ஒரு லிங்கையோ அல்லது ஓப்பன் பண்ணுவீங்க. அப்போ வந்து எப்பயுமே வந்து மறக்காமல் வந்து இந்த ரிலேஷன் அட்ரிபியூட்டை வந்து சூஸ் பண்ணுங்கள். அப்போ ரிலேஷன் அட்ரிபியூட்டுக்கு வந்து நோ ஓப்பனரையும் நோ ரெஃபரரையும் வந்து எப்பயுமே வந்து யூஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் அடுத்து பார்க்க போகிற அட்ரிபியூட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயில் லிங்க்ஸ். அடுத்து பார்க்குறது இந்த ஸ்பெஷல் லிங்க். அதாவது ஸ்பெஷல் லிங்குக்குள்ளே வந்து 2 லிங்க் இருக்குது. ஒன்று வந்து மெயில் லிங்க், மற்றது வந்து ஃபோன் லிங்க். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த இமெயில் லிங்க்ஸ். இதை என்ன செய்யணும்னா வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் வந்து இமெயில் அப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அது என்ன செய்யறது நாங்கள் வந்து லைவாக வந்து கோட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து அது வந்து நாங்கள் ஒரு அங்கர் டேக் ஒன்று போடுவோம். அங்கர் டேக் அதுக்கு ஹெச்டிஎஃப்க்கு வந்து நாங்கள் என்ன கொடுக்கணும்னா வந்து அதுக்கு அட்ரிபியூட் ஒன்று ஒரு வெளி ஒன்று என்ன கொடுக்கணும்னா வந்து எம்ஏஐஎல் மெயில் டு அப்புறம் ஒரு கோலன் கொடுத்து அங்கே வந்து நாங்கள் எந்த மெயிலுக்கு வந்து மெயில் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறோமோ ஸோ அது வந்து ஓப்பன் ஆகி வரும். ஸோ முதலாவது வந்து ஹெச்டிஎஃப்க்கு வந்து மெயில் டு இப்படி கொடுப்போமே. ஓகே, இமெயில் இமெயில் அட் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள்.comனு கொடுப்போமே. ஓகே, அப்போ என்ன அடுத்தது ஒரு டெக்ஸ்ட் நாங்கள் ப்ரௌசரில் தெரியுது ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட் கொடுப்போம். என்ன கொடுப்போம்? ஓகே, சென்ட் என்ன கொடுக்கலாம்? ஓகே, சென்ட் மெயில்னு கொடுப்போமே, இல்லாட்டி இமெயில் சென்ட். ஓகே, இமெயில் சிஎன்டி இதை கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா இந்த இமெயில் சென்ட் இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணால் மெயில் வந்து சென்ட் ஆகணும். அப்போ என்ன செய்யும், அதுக்கு வந்து முதல்ல வந்து இதை கிளிக் பண்ணால் வந்து எங்கள்ட மெயில் வந்து ஓப்பன் ஆகணும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஸ்பெஷல் லிங்க், அதாவது மெயில் டூன்னு சொல்லிட்டு இந்த ஸ்பெஷல் லிங்க் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம். பார்த்தீங்களா, என்ன பேசிக்கானது தான். ஒரு அங்கர் ஓப்பனிங் டேக் கொடுத்தோம், அங்கர் க்ளோசிங் டேக், அதாவது எங்களை அங்கர் டேக் கொடுத்தோம். மெயில் டு இமெயில் சென்ட்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் நடுவில் ஒரு கண்டென்ட் கொடுத்தோம். அப்புறம் லிங்கை பாருங்கள், ஹெச்டிஎஃப் என்னோட டெஸ்டினேஷன் யூஆர்எல் என்ன ஹெச்டிஎஃப்க்கு வந்து நாங்கள் கொடுத்தோம். மெயில் ஒரு தெளிவு ஒன்று கொடுத்து அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து நீங்கள் என்ன மெயில் வேணாலும் கொடுக்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து இமெயில் @example.comனு கொடுத்துருவேன். இது முக்கியமான விஷயம் இதுதான். மெயில் டு இது வந்து கொடுக்கணும், மெயில் டு கொலன். இப்போ பாருங்கள், நான் வந்து இதை வந்து சேவ் பண்ணிவிட்டு இந்த மெயில் சென்டை வந்து இருக்கிற இந்த லிங்கை வந்து ஓப்பன் பண்ணுற பாருங்க, இந்த இமெயில் அந்த அப் வந்து ஓப்பன் ஆகும்.
ஓகே, நான் வந்து இப்போ கிளிக் பண்ணிட்டேன் இமெயில் சென்ட். பார்த்தீங்களா? செட்டிங் இமெயில். இப்போ நான் வந்து இதை லாகின் பண்ணி வைக்கல. இந்த அவுட்லுக்கில் வந்து இந்த மெயில் இது வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் இதில் வந்து லாகின் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இப்போ இதில் வந்து என்ன செய்யலாம், இதில் போய் நீங்கள் டேரெக்டாக வந்து யாருக்கும் வந்து மெயில் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு தான் வந்து நாங்கள் வந்து இந்த ஸ்பெஷல் லிங்க், அதாவது இந்த இமெயில் லிங்க் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து இந்த இமெயில் லிங்க். அடுத்து நாங்கள் பார்க்க போகிற இந்த ஸ்பெஷல் லிங்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொபைல் லிங்க். இந்த மொபைல் லிங்கை வந்து என்ன செய்யணும்னா நாங்கள் கிளிக் பண்ணால் என்ன செய்யணும்னா வந்து அதாவது மொபைலில் வந்து இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணால் வந்து டிரெக்டாக வந்து என்ன செய்யணும்னா கோல் வந்து டயல் ஆகும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த மொபைல் லிங்க், அதாவது ஃபோன் லிங்க்ஸ்னு சொல்லுவோம், இந்த லிங்க் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி வந்து செய்யறேன்னு பார்ப்போம். அது வந்து முதலாவது அங்கர் டேக். இதில் வந்து இந்த கண்டென்ட்டாக வந்து என்ன கொடுப்போம், ஓகே கோல்னு சொல்லி கொடுப்போம், கோல். மற்றது வந்து ஹெச்எஃப்க்கு வந்து நாங்கள் எங்களோட லிங்க் கொடுப்போம். அதுக்கு வந்து என்ன செய்யணும்னா வந்து நீங்கள் இதுக்கு வந்து டெல்லுன்னு கொடுக்கணும். டெல் கொடுத்து கோலன் கொடுத்து இதனால் என்ன நம்பர் கொடுத்தீங்களோ கொடுத்துட்டு எங்களோட இந்த லிங்கை வந்து உங்களோட மொபைலில் வந்து ஓப்பன் ஆகும், நான் வந்து டிரெக்டாக வந்து கோல் ஆகும். இப்போ நான் வந்து ஒரு நம்பர் வந்து கொடுக்குறேன், நீங்கள் டெல் ஓகே ப்ளஸ் 94 ஓகே 76 ஏதோ சும்மா ஒரு நம்பர் ஒன்று கொடுக்குறேன். ஓகே அப்போ ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துட்டேன். ஓகே ஒரு நம்பர் கொடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்தேன். அப்போ என்ன ஓப்பனிங் எங்கர் டேக், க்ளோசிங் எங்கர் டேக், கோல்னு சொல்லி ஒரு கண்டென்ட் கொடுத்தேன். இதுக்கு வந்து ஹெச்டிஎஃப்க்கு இந்த அட்ரிபியூட்டுக்கு என்ன செய்யணும்னா இதான் வந்து இந்த ஃபோன் லிங்க். ஃபோன் லிங்க்கு எப்படி இந்த லிங்கை வந்து நீங்கள் மொபைலில் வந்து கிளிக் பண்ணால் டேரெக்டாக வந்து கோல் ஆகும். அப்போ நம்ம முதலாவது டெல் கொடுக்கணும். டெல் கொடுத்து ஒரு கோலனுக்காக ஃபோன் நம்பர் கொடுக்கணும். கொடுத்தா டேரெக்டாக வந்து கோல் ஆகும். நான் வந்து இப்போ சொல்கிறேன், சேவ் பண்ணிவிட்டு இதை வந்து கிளிக் பண்ண நான் வந்து என்ன செய்யணும்னா இப்போ நான் வந்து இந்த கம்ப்யூட்டரில் வந்து எந்த ஒரு கால் பண்ணதுக்கான எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லை. ஸோ அதால் வந்து அதை செய்யணும்னு சொல்லுவேன். அதை வந்து ஈஸியாக சொல்லி எனக்கு மெசேஜ் வரும். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து கிளிக் பண்ண மாதிரி கால் பாருங்கள், இதில் வந்து வருது ஓப்பன் அப்ளிகேஷன் என்னென்ன வருதுன்னு பாருங்கள். ஓப்பன் லிங்க் ஆஃப் திஸ் டைப் இந்த அசோசியேட்டட் அப் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இதில் எப்படி வருது, ஆனால் டேரெக்டாக வந்து இந்த இதை வந்து நீங்கள் மொபைலில் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து கோல் ஆகும். ஸோ இதான் வந்து இந்த மொபைல் லிங்க், அதாவது ஒரு ஸ்பெஷல் லிங்க், இந்த ஃபோன் லிங்க். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபோன் லிங்க். அப்போ இந்த 2 ஸ்பெஷல் லிங்க் பார்த்துட்டோம். ஒன்று வந்து மொபைல் லிங்க், இது மெயில் லிங்க். அப்போ என்ன கொடுக்கணும், நாங்கள் மெயில் 2 கொடுத்து மெயில் கொடுத்தோம்னா வந்து டேரெக்டாக வந்து எங்களுக்கு அப் வந்து மெயில் அப் வந்து ஓப்பன் ஆகும். அதேமாதிரி டெல்லுக்கு வந்து இந்த ஃபோன் லிங்க் வந்து டெல்லுன்னு சொல்லி நாங்கள் வந்து ஹெச்எஃப்க்கு வந்து எங்களோட ஹெச்எஃப்னு அட்ரிபியூட்டுக்கு வந்து டெல் கோலன் அதில் மொபைல் நம்பர் கொடுத்தோம்னா வந்து டேரெக்டாக வந்து இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ண டேரெக்டாக வந்து இந்த மொபைல் நம்பருக்கு வந்து கோல் போகும். ஸோ இதுதான் வந்து இந்த மெயில் அண்ட் ஃபோன் லிங்க். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் அடுத்தது பார்க்க போகிற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த டவுன்லோட் லிங்க்ஸ். இதை யூஸ் பண்ணி என்ன செய்யலாம்னா வந்து நாங்கள் டவுன்லோட்னு சொல்லி ஒரு அட்ரிபியூட் இருக்குது, அதை வந்து எங்களோட ஃபைல் நேமுக்கு பக்கத்தில் யூஸ் பண்ணோம்னா வந்து நாங்கள் வந்து எங்களோட கண்டென்ட், அதாவது எங்களோட லிங்கை வந்து கிளிக் பண்ணால் வந்து நாங்கள் அதில் கொடுத்துருக்க ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். அதில் வந்து நாங்கள் இமேஜ் கொடுத்தா இமேஜ் டவுன்லோட் ஆகும். அதே மாதிரி என்ன கொடுத்தாலும், அதை பிடிஎஃப் கொடுத்தா பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். அப்படி நாங்கள் வந்து இந்த டவுன்லோட் லிங்க்ஸ் யூஸ் பண்ணி இப்படி நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சு கொள்ளக்கூடியமாக இருக்கும். ஸோ அதை நாங்கள் வந்து லைவாக கோட் பண்ணி பார்ப்போம், இந்த டவுன்லோட் லிங்க் வந்து எப்படி வந்து வேலை செய்யுதுன்னு சொல்லி. ஓகே, அதுக்கு வந்து நாங்கள் வந்து முதலாவது ஒரு அங்கர் டேக் ஒன்று போட்டுக்கொள்வோம். ஓகே அங்கர் டேக். அதுக்கு வந்து என்ன டவுன்லோட் பண்ண போகிறோம், இதில் வந்து நான் பிடிஎஃப் ஒன்று கொடுப்போம். நான் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி கூட ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட் ஒன்று கொடுப்போம். பிடிஎஃப் ஆடியோ. ஓகே ஓகே பிடிஎஃப் டவுன்லோட் சொல்லி ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் வந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஓகே கீழே டைப் பண்ண போட்டு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் டவுன்லோட் சொல்லி வந்துட்டேனே. நீ அடுத்து வந்து ஹெச்எஃப்க்கு நாங்கள் என்ன செய்யணும்னா வந்து நாங்கள் எந்த ஃபைலை வந்து எந்த இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ண போகிறோமோ அதில் லொக்கேஷன் இல்லை அந்த ஃபைலில் நேம் வந்து கொடுப்போம். இப்போ நாங்கள் சும்மா கொடுப்போம் notes.pdf. ஓகே, அதுக்கு பக்கத்தில் என்ன செய்யணும்னா வந்து டவுன்லோட்னு சொல்லி ஒரு அட்ரிபியூட் யூஸ் பண்ணணும். இந்த டபுள் கோட்ஸுக்கு வெளியே என்ன செய்யணும்னா டவுன்லோட், பார்த்தீங்களா இந்த காட்டுது டவுன்லோட்னு சொல்லி இந்த அட்ரிபியூட் யூஸ் பண்ணணும் நாங்கள். இதுக்கு வந்து ஓகே இப்போ நாங்கள் வெறும் சும்மா டவுன்லோட் மட்டும் யூஸ் பண்ண பாருங்க என்ன நடக்குன்னு சொல்லி. அப்போ என்ன செஞ்சிருக்கேன், நான் ஒரு அங்கர் டேக்கு வந்து பிடிஎஃப் டவுன்லோட் சொல்லி லிங்க் நேம் கொடுத்துட்டேன், ஏன்னா அந்த லிங்க் டெக்ஸ்ட் நான் கொடுத்துட்டேனே. இப்போ நான் கிளிக் பண்ணால் டவுன்லோட் ஆகும். அதே மாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்க்கு வந்து ஒரு ஃபைல் ஒன்று கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு ஃபைல் இல்லை, நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் .pdf சொல்லி. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட்னு சொல்லி ஒரு அட்ரிபியூட் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறேன். அந்த பிடிஎஃப் டவுன்லோட் இந்த லிங்கை வந்து டவுன்லோட் பண்ணி என்ன நடக்குன்னு சொல்லி பாருங்கள். கிளிக் பண்ணிட்டேன், பார்த்தீங்களா notes.html சொல்லி ஒரு ஏதோ டவுன்லோட் ஆகுது. நான் வந்து ஒன்றுமே இதில் வந்து கொடுக்கல, ஆனால் நான் ஃபைலில் ஏதோ வந்து கொடுத்துருந்தா வந்து ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். நான் வந்து இப்போ ஒன்றும் இசையில் தானே, ஸோ அதில் வந்து உங்களுக்கு இப்படி காட்டுது. பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணால் வந்து ஒரு ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும்.
ஸோ இதுதான் வந்து இந்த டவுன்லோட் லிங்க். அடுத்தது நாங்கள் இப்போ பார்ப்போம் எப்படி நாங்கள் ஒரு சேம் பேஜில், அதாவது இப்போ நாங்கள் வந்து எக்ஸாம்பிள் பாருங்கள், நாங்கள் அபவுட் பேஜில் வந்து நிற்கிறோம். பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் மை அபவுட் பேஜ், எங்களோட அபவுட் பேஜில் நிற்கிறோம். இதை நின்று கொண்டு எப்படி வந்து ஒரு பர்டிகுலர் செக்ஷனுக்கு வந்து ஜம்ப் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு வந்து என்னென்னு வந்து இந்த அங்கர் டேக்கை யூஸ் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் கோட் பண்ணி பார்ப்போம். இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா வந்து இந்த H1 டேக் இருக்குது தானே, இதுக்கு கீழே வந்து ஒரு பேராகிராஃப் டேக் வந்து ஓகே, இதுக்கு கீழே வந்து ஒரு அங்கர் டேக் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஓகே, ஆங்கர் டேக். இதுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட் கொடுப்போம். கண்டெக்ட் செக்ஷனுக்கு போவோம், இல்லாட்டி ஓகே கண்டெக்ட்டுக்கு போகணும்னு சொல்லி கொடுப்போம். TCT கோ டு கண்டெக்ட், கோ டு TECT கோ டு கண்டெக்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு இதெண்டு கொடுத்துட்டோம் பாருங்கள். இப்போ வந்து வந்துடும் கோ டு கண்டெக்ட்னு சொல்லி ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துட்டேன். இப்போ என்ன செய்ய போகிறேன்னா வந்து இதுக்கு கண்டெக்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஐடி ஒன்று கொடுக்க போகிறேன். அதுக்கு என்ன செய்யணும்னா முதல்ல அது ஹேஷ் யூஸ் பண்ணணும். ஹேஷ் CONTACT கண்டெக்ட், CONTACT கண்டெக்ட்னு சொல்லி ஒரு ஐடி ஒன்று கொடுத்துட்டேன். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இதுக்கு கீழே வந்து ஒரு இது ஒன்று கொடுக்க போகிறேன். அதாவது இது எங்கே வந்து நான் வந்து இப்போ இந்த கோ டு கண்டெக்ட் இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணேன்னா இது எங்கே போகணும், ஒரு பர்டிகுலர் செக்ஷனுக்கு போகணும் இந்த வெப்சைட்டில். ஸோ அதுக்காக வந்து என்ன செய்ய போகிறேன்னா அதில் வச்சு ஒரு H2 ஒன்று கொடுக்க போகிறேன். H2 அதுக்கு வந்து திஸ் இஸ் ஓகே, இதில் வந்து CONTECT கண்டெக்டர்ஸ்னு சொல்லி கொடுப்போம். கண்டெக்டர்னு ஒரு டெக்ஸ்ட் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு போகணும் எனக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணால். ஸோ அதில் கொடுத்துட்டு அப்புறம் இதில் வந்து என்ன செய்ய போகிறேன், இதில் வந்து ஒரு ஐடி கொடுக்க போகிறேன். ஐடி ஓகே, ஐடி நேம் வந்து நாங்கள் கொடுத்தோம்ல மேலே HRFக்கு அதை கொடுக்கணும். CONTACT கண்டெக்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருன். இப்போ பாருங்கள் சேவ் பண்ணுறேன். ஆனால் வந்து இதில் வந்து நாங்கள் இப்போ ஒன்றுமே செஞ்சு பார்க்கல. ஏன்னா வந்து அதே இதில் நிற்கி நாங்கள் வந்து இப்போ நாங்கள் கோ டு கண்டெக்டை கிளிக் பண்ணனாலும் வந்து அதிலே தான் நிற்கும். நான் அதுக்காக என்ன செய்யறேன்னா வந்து ஆல்ரெடி வந்து இந்த home.html வந்து ஒரு பேராகிராஃப் வந்து காப்பி வச்சிருக்கேன். அதை காப்பி பண்ணி கொண்டாந்து இதுக்கு போடுவோம். ஸோ அதுக்கு வந்து என்ன செய்யணும்னா வந்து ஓகே இந்த H இருக்குதா, இந்த இப்போ நான் கிரியேட் பண்ண இந்த லிங்குக்கும் இந்த கண்டெக்ட் ஆஸ்ன்னு சொன்ன இந்த H2க்கும் இடையில வந்து ஒரு பேராகிராஃப் வந்து போடுவோம். ஓகே, ஃபீட்பேக் கொண்டு போட்டு அதுக்கு வந்து ஒரு ஓகே ஒரு விஷயம் ஒன்று நான் வந்து காப்பி பண்ணேன். அப்போதே ஒரு பேராகிராஃப் ஒன்று. ஸோ அதை கொண்டாந்து போடுறேன். ஏன்னா ஒரு பெரிய பேராகிராஃப் ஒன்று போட்டுட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு கடையில் வந்து பெரிய பேராகிராஃப் போட்டுட்டேன். பாருங்கள் இந்த கோடை கொஞ்சம் பெருசு பண்ணி காட்டுறேன்னு உங்களுக்கு வழியாக தெரியும். ஓகே, இப்போ பாருங்கள் எங்கள்கிட்ட இது இருக்குது தானே பெரிய பேராகிராஃப், அதாவது எங்களோட H1 டேக் இருக்குது தானே, H1 இதில் இருக்கு பாருங்க. நான் ரீஃப்ரெஷ் பண்ணால் தெரியும் உங்களுக்கு. சேவ் பண்ணிவிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுற பாருங்க இப்போ என்ன நடந்திருக்குன்னு தெரியும். பாருங்கள் எங்களை திஸ் இந்த இருக்குது தானே, திஸ் இஸ் மை அபவுட் பேஜ். இதே கீழே வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், கோ டு கண்டெக்ட். அதே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பேராகிராஃப் ஒன்று இருக்குது பாருங்கள், பெரிய பேராகிராஃப் இருக்குது. அது கீழே இதுதான் என் கண்டெக்டட் ஆஸ்ன்னு சொல்கிற விஷயம். இதை வந்து ஐடியை வந்து நான் கொடுத்து இதுக்கு கண்டெக்ட்னு சொல்லி அந்த ஐடியை வந்து இந்த கோ டு கண்டெக்ட்னு சொல்கிற இதுக்கு வந்து அட்ரிபியூட்டாக வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். HRFக்கு வந்து கேஸ் கண்டெக்ட்னு சொல்லி கொடுத்தேன். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த HRFக்கு கேஸ் ஹேஸ் கொடுத்து கண்டெக்ட்னு சொல்லி கொடுத்தேன். இப்போ என்ன செய்யணும்டா, இது என்ன விஷயம்டா வந்தால் நான் இப்போ இதை கிளிக் பண்ண கோ டு கண்டெக்ட்டை கிளிக் பண்ண என்ன செய்யணும்னா இந்த சேம் பேஜ்லேயே வந்து நான் இங்கே வந்து கண்டெக்ட் ஆஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதை பாருங்கள், இதில் வந்து இந்த கோ டு கண்டெக்ட்னு சொல்லி கொடுத்துருக்கேன்ல, இதை கிளிக் பண்ணால் நான் வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு விஷயம் கொடுத்துருக்கேன். H2க்கு வந்து கண்டெக்ட் ஆஸ்ன்னு சொல்லி இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து போகணும். ஸோ அதுதான் வந்து இந்த விஷயம். பாருங்கள் நான் கிளிக் பண்ண போகும் பாருங்க. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நான் ஜூம் பண்ணிக்கிறேன், அப்போ வந்து வழியாக தெரியும். ஓகேண்ணே, ஓகே. இப்போ நான் திஸ் இஸ் மை அபவுட் பேஜில் வந்து இதில் வந்து நான் இப்போ வாட்ச் கொண்டு மேலே நிற்கிறேன் ஒரு இடத்துல. இப்போ நான் கோ டு கண்டெக்ட் கொடுத்தா கண்டெக்ட்டுக்கு போகணும். பாருங்கள் கிளிக் பண்ணுறேன். பாருங்கள் இப்போ வந்துட்டு பார்த்தீங்களா கண்டெக்ட் டாஸ்க்கு வந்துட்டு எங்கே இருந்து வந்து இப்படி நாங்கள் என்ன செய்யணும், ஸ்க்ரோல் பண்ணி இப்படி வரணும். ரைட்டானே, இப்போ நாங்கள் ஒரு இடத்துல ஒரு வெப் பேஜ் ஒரு இடத்துல நின்றுட்டு ஒரு செக்ஷன் நின்றுட்டு எங்களோட சேம் பேஜ்லேயே வந்து இன்னொரு செக்ஷனுக்கு போகணும்னா வந்து இதை வந்து நாங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அப்போ வந்து ஒரு சேம் பேஜில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் செக்ஷனுக்கு வந்து நாங்கள் ஜம்ப் பண்ணுறதுக்கு வந்து இந்த HRFக்கு வந்து ஹேஸ் கண்டெக்ட்னு அதே மாதிரி ஹேஸ் என்ன விஷயமோ அதை கொடுத்துட்டு அந்த இதுக்கு வந்து ஐடி கொடுத்தா சரி. ஏன்னா நான் வந்து வழியாக பாருங்கள், இதில் வந்து H2க்கு வந்து ஐடி கொடுத்துருக்கேன் கண்டெக்ட்னு சொல்லி அந்த ஐடியை வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த லிங்கை வந்து HRFக்கு வந்து அட்ரிபியூட்டுக்கு வந்து ஹேஸ் கண்டெக்ட்னு கொடுத்துட்டேன். இப்போ நான் இதை கிளிக் பண்ணால் அங்கே போகும். இப்போ நான் இதில் வந்து கோ டு கண்டெக்ட்டை கிளிக் பண்ணால் இந்த கண்டெக்டர்ஸுக்கு வந்துட்டு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து லாஸ்ட்டாக வந்து இது வரைக்கும் இந்த எபிசோடில் வந்து நாங்கள் லேர்ன் பண்ண விஷயங்களை வச்சுக்கொண்டு ஒரு கம்ப்ளீட் லிங்க் பேஜ் வந்து உருவாக்குவோம். இதில் வந்து எல்லாத்தையும் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இது வரைக்கும் நாங்கள் லேர்ன் பண்ண விஷயம் எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதுக்கு முதலாவது என்ன செய்யும்னா வந்து ஓகே
இந்த ஹோம் பேஜ்லேயே செய்வோம். ஹோம் பேஜ்லேயே நாங்கள் ஏற்கனவே ஆல்ரெடி கிரியேட் பண்ண இந்த ஹோம் பேஜில் வந்து எல்லாத்தையும் செஞ்சு பார்ப்போம். அதுக்கு வந்து இதுவரைக்கும் முதல் செஞ்ச எல்லா கோடையும் வந்து ரிமூவ் பண்ணுவோம். ஓகே ஏன்னா ஓகே ரிமூவ் பண்ணியாச்சு. இதுலேயும் லைவாக நாங்கள் பார்க்குறதுக்கு வந்து ஓகே இல்லாட்டி வேணாம் நாங்கள் வந்து எங்களோட இப்போ இந்த பேஜில் செய்வோம். ஓகே ஓகே இதில் நாங்கள் ஆல்ரெடி செஞ்ச கோடெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஓகே இதையும் க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓகே இதை ஓப்பன் பண்ணுவோம். ஒழுங்காக செட்டப் பண்ணிவிட்டு பிறகு கோட் பண்ணுவோம். ஓகே இப்போ வந்து நாங்கள் செய்ய லைவாக வந்து ரைட் சைட்ங்கிற ப்ரௌசரில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்காங்க. அப்போ வந்து எங்களோட வெப்சைட் வந்து மை வெப்சைட் ஓகே அது ஓகே. அப்புறம் பொடிக்குள்ள முதலாவது என்ன செய்ய மாட்டா 3 லிங்க் வந்து கிரியேட் பண்ணுவோம். 3 டேக் அப்படின்னா A × 3 கொடுத்து டேப் அடித்தா 3 லிங்க் வந்து கிரியேட் பண்ணிட்டு முதலாவது ஒரு அங்கே டேக், ரெண்டாவது ஒரு லிங்க், மூன்றாவது லிங்க். ஓகே அப்போ 3 லிங்க் வந்து கிரியேட் பண்ணப்பட்டுட்டு ஓகே அப்போ என்ன முதலாவது வந்து 3 டெக்ஸ்ட் கண்டென்ட் கொடுப்போம். என்ன கொடுப்போம்? முதலாவது அதே கொடுப்போம் HOME பழைய மாதிரி கோம் ABOUT அபவுட். அதுக்கு பிறகு வந்து மூன்றாவது லிங்க் வந்து கண்டெக்ட் ஓகே கண்டெக்ட் அப்படின்னா 3 லிங்க் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா ரைட் சைட் வந்துட்டு என்னோட ப்ரௌசரில் ஓகே. அதுக்கு கீழே ஓகே இதை வந்து ஒரு நேவுக்குள்ளே போடுவோம். நேவ் டேக் கொண்டு போட்டு அதுக்குள்ளே போட்டு விடுவோம் எல்லாத்தையும். ஓகே Ctrl+X Ctrl+V ஓகே போட்டாச்சு. வேணா ஒரு நேவ் டேக்குள்ளே வந்து இந்த 3 லிங்கையும் வந்து போட்டுவிடும். ஓகே இதுக்குள்ள என்ன செய்ய முடியாது வந்து ஒரு H1 டேக் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஓகே இதுக்கு முன்னுக்கு வரதுக்கு முதல்ல ஒரு ஹெடிங் ஒன்று போட்டுருவோம். பாடிக்கு கீழே H1 ஹெடிங் ஒன்று H1 ஹெடிங் என்ன போடுவோம்? ஓகே மை லிங்க் பேஜ் லிங்க் ஓகே மை லிங்க் பேஜ் ஒரு ஹெடிங் போட்டாச்சு. இதை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி வைப்போம் வடிவா தெரியும். ஓகே இப்போ என்ன மை லிங்க் பேஜ் அதுக்குள்ள வந்து 3 லிங்க் என்ன ஹோம் அபவுட் கண்டெக்ட். ஓகே அப்போ 3 லிங்க் வந்துட்டு ஓகே. அப்போ இதுக்கு இல்லை இந்த நேவுக்கு இல்லை இன்னொரு இதை ஒன்று போடுவோம் H2 ஹெடிங் ஒன்று போட்டு இதுக்கு போடுவோம் யூஸ்ஃபுல் வெப்சைட்னு சொல்லி. யூஸ்ஃபுல் WEB WebSITS ஓகே வெப்சைட்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஹெடிங் போட்டாச்சு. இதுக்குள்ள வந்து திருப்பி ஒரு 4-5 லிங்க் கொடுப்போம். ஓகே முதலாவது ஒரு அங்கர் டேக் போட்டு இதுக்கு வந்து என்ன கொடுப்போம்? ஓகே யூடியூப்பே கொடுப்போம். யூடியூப் முதலாவது லிங்க் வந்து யூடியூப் அதில் லிங்கையும் போட்டுருவோம். ஓகே யூடியூப்பில் லிங்க் வந்து HTTP வந்து ஓகே போட https:/youtube.com ஓகே முதலாவது லிங்க். ஓகே இதுக்கு டார்கெட் கொடுப்போம். டார்கெட்னா என்ன? ஒரு எங்களோட சேம் டேப்லையா இல்லாட்டி நியூ டேப்பில் ஓப்பன் ஆகணும் அதுதான் டார்கெட் கொடுப்போம். ஓகே TRA ஓகே டார்கெட் என்ன கொடுப்போம்? இதை வந்து யூடியூப் வந்து எங்களுக்கு நியூ டேப்பில் ஓப்பன் ஆகணும். அப்போ வந்து _blank _BLA ஓகே _blank அப்போ வந்து _blank கொடுத்துட்டோம். வேறு என்ன கொடுப்போம் இதுக்கு? ஓகே அடுத்து ரிலேஷன் கொடுப்போம். ஓகே ரிலேஷன் ரிலேஷன் கொடுப்போம். ரிலேஷன் என்ன? இதை மட்டும் கொடுப்போம். நோ ஓப்பனர் OPENER அப்போ என்ன நோ ஓப்பனர். நாங்கள் வந்து எங்களை சேம் வெப்சைட்டில் இருந்து அதாவது சேம் எங்களோட வெப்சைட்டில் இருந்து இன்னொரு வெப்சைட்டுக்கு வந்து லிங்கை யூடியூப் இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணி போனோம்னா அந்த வெப்சைட் நான் கிளிக் பண்ணி போகிற புது வெப்சைட் வந்து அந்தளவுக்கு வந்து சேஃப் இல்லாட்டி வந்து சேஃப் இல்லான்னு சொல்லி ஃபைன் பண்ணால் வந்து எங்களோட வெப்சைட்டுக்கும் நாங்கள் புதுசாக லிங்கை கிளிக் பண்ணி போகிற அந்த வெப்சைட்டுக்கும் இடையில இருக்கிற அந்த கனெக்ஷன் லிங்க் வந்து கட் ஆயிரும். ஸோ அதுக்கு தான் வந்து நோ ஓப்பனர் கொடுத்துருக்கோம். ஓகே நோ ஓப்பனர் ஓகே வேறு என்ன? ஓகே இவ்வளோ காணும் நோ ஓப்பனர். ஓகே இந்த அங்கர் டேக்கு பக்கத்தில் ஒரு பிரேக் கொடுப்போம் நெக்ஸ்ட் லிங்க் கொடுக்குறதுக்கு. ஓகே பிரேக் ஓகே யூடியூப் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொரு கிரியேட் பண்ணுவோம். ஓகே அதே மாதிரி கூகுள் கொடுப்போம். ஓகே கூகுளுக்கும் சேம் அது இருந்தால் வந்து ஓட்டோ சர்ச்சில் காட்டுது அதே கொடுத்துருவோம். ஓகே
கூகுள் என்ன சேம் அதே தான் எனக்கு யூடியூப் மாதிரி கூகுள் லிங்க் கொடுத்தோம். டார்கெட் வந்து அண்டர்ஸ்கோர் பிளாங்க், அதேமாதிரி ரிலேஷன் வந்து நோ ஓப்பனர், அது மாதிரி அதில் யூடியூப் இதில் கூகுள், அவ்வளோதான் விஷயம். ஓகே, அப்போ நான் ரெண்டாவது லிங்க் வந்து எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ப்ரௌசரில் வந்து வந்துட்டு. ஓகே, அடுத்தது வந்து ஓகே ஒரு ஐடி, நாங்கள் ஐடி ஏற்கனவே லேர்ன் பண்ணோம்ல ஐடின்னு ஒரு விஷயம். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் ஒன்று விட்டு ஒரு ஹெச்ல ஒரு ஹெடிங் ஒன்று கொடுப்போம். அதுக்கு வந்து கண்டக்ட், ஓகே, CONTACT கண்டக்ட். இதுக்கு வந்து ஐடி கொடுப்போம். என்ன ஐடி வந்து என்ன கொடுப்போம்? ஓகே, கண்டக்ட் CONTACT கண்டக்ட் ஐடி கொடுத்துட்டோம். ஓகே ஓகே, இப்போ நாங்கள் வந்து கண்டக்ட் இந்த ஐடி யூஸ் பண்ண நினைங்க, அதை வந்து மேலே இந்த லிங்க்ஸுக்கு கீழே கொடுத்து விடுவோம். HF கண்டக்ட் கீழேயே அடுத்த லிங்க் என்ன, ஓகே ஒரு லிங்க் ஏடாக், அங்கே இருக்க வந்து ஹேஸ் என்ன யூஸ் பண்ணோம், ஹேஸ் CON ஐடி நேம் CONTACT கண்டக்ட். இதுக்கு வந்து என்ன கொடுப்போம்? ஓகே, கண்டக்ட் கொடுப்போம் CONTACT கண்டக்ட் அஸ். ஓகே, கண்டக்டர்ஸ் கொடுத்துட்டோம். ஓகே, கண்டக்டிலே கண்டக்டர்ஸ். ஓகே, அது அப்படி இருக்கட்டும். ஓகே, அடுத்து H1 H2க்கு கீழே வந்து இன்னொரு அந்த நாங்கள் மெயில் அனுப்புறதுக்கு வந்து மெயில் ஸ்பெஷல் லிங்க் பார்த்தோம் தானே ரெண்டு, ஒன்று வந்து மெயில் லிங்க், மற்றது வந்து ஃபோன் லிங்க். ஸோ அதையும் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்து முதலாவது வந்து அங்கர் டேக், அங்கே இருக்க வந்து என்ன கொடுப்போம் இதுக்கு வந்து மெயில் அனுப்புறதுக்கு. அப்போ SEND இமெயில் ஒரு கண்டென்ட் கொடுப்போம். இதுக்கு வந்து HFக்கு என்ன கொடுப்போம்? ஓகே, இதுதான் கொடுக்கணும். நாங்கள் MAIL மெயில் 2 சொல்லி கொடுக்கணும். எங்களுடைய ஸ்பெஷல் மெயில் லிங்க்கு வந்து பக்கத்தில் கோலன், பக்கத்தில் வந்து நாங்கள் என்ன மெயில் வேணாலும் கொடுக்கலாம். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து எக்ஸாம்பிள் XAMPL எக்ஸாம்பிள் டாட் gmail.com. ஓகே, எக்ஸாம்பிள் இதில் வந்து டாட் வராது, அட் வரும். எக்ஸாம்பிள் @gmail.com கொடுத்துரும். ஓகே, ஸோ இது வந்து இதை கிளிக் பண்ணால் வந்து நாங்கள் வந்து எங்களோட மெயில் அப்போ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது சரி. ஓகே, அப்போ மெயில் வந்து யூஸ் பண்ணிட்டோம். HFக்கு வந்து mail to example@gmail.com. ஓகே, அடுத்தது இன்னொரு ஃபோன் லிங்க் கிரியேட் பண்ணுவோம். அங்கர் டேக்கை வந்து ஃபோன் லிங்க் டெல் கோலன், இங்கே என்ன நம்பர் கொடுக்குறோமோ அது கோல் ஆகும். ஓகே, ப்ளஸ் 9476. ஓகே, ஒரு சும்மா ஒரு நம்பர் கொடுப்போம். ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ நாங்கள் வந்து இப்போ இந்த லிங்கை கிளிக் பண்ணால் இதில் வந்து கோல் மீன் கொடுப்போம். CALL கோல் மீ, இல்லை கோல் திஸ், இல்லாட்டி கோல். ஓகே, கோல் மீன் கொடுப்போம். இதை கோல் பண்ணால் இந்த கோல் மீனை கிளிக் பண்ணால் கோல் ஆகும். ஓகே, அப்போ என்ன நாங்கள் வந்து லேர்ன் பண்ண விஷயம் அவ்வளோத்தையும் வந்து கோட் பண்ணிட்டோம். என்ன பார்த்தீங்கன்னா தெரியும். முதலாவது வந்து என்ன யூஸ் பண்ணோம், இந்த வந்து என்ன எக்ஸ்டர்னல் லிங்க் யூஸ் பண்ணுவேன். ஓகே, இதில் வந்து நாங்கள் வந்து எக்ஸ்டர்னலுக்கு வந்து லிங்க் கொடுக்கல, அது வந்து நாங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ண அந்த பேஜில் லிங்கை கொடுத்து விடுவோமே. ஹோமுக்கு வந்து home.html. ஓகே, ஓகே home.html. அதே மாதிரி அபோட்டுக்கு வந்து about.html கொடுப்போம். ஓகே, about.html. அதே மாதிரி கண்டக்ட்டுக்கு வந்து contact.html. ஓகே, அப்போ என்ன நாங்கள் லேர்ன் பண்ண விஷயம் வந்து முதலாவது வந்து எப்படி வந்து எங்களோட சேம் வெப்சைட்லேயே வந்து இன்னொரு வெப் பேஜுக்கு போகிறதுக்கு வந்து இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். எங்களோட ஃபைல் நேம் கொடுத்துட்டு அந்த லிங்க் நேம் கொடுத்தோம்னா வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்துட்டுனே நான் ஹோமை கிளிக் பண்ணால் ஹோமுக்கு போவோம், அபவுட் போவோம், கண்டக்ட் கிளிக் பண்ணால் கண்டக்ட் போவோம். ஸோ இது பார்த்தோம். அதுக்கு பிறகு என்ன செஞ்சோம், அது பிறகு இதெல்லாம் நேம் டேக்கை போட்டோம். ஓகே, அதுக்கு பிறகு ஐடி யூஸ் பண்ணுவேன். ஐடி யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் எங்களோட சேம் பேஜ்லேயே இருந்து ஒரு பர்டிகுலர் செக்ஷனில் இருந்து இன்னொரு செக்ஷனுக்கு போகிறதுக்கு நாங்கள் வந்து இந்த பார்த்தா இதில் வந்து ஐடி யூஸ் பண்ணிக்க பாருங்கள். ஐடி கண்டக்ட்னு சொல்லி இதை என்ன சொல்ல இந்த இடத்துக்கு போகும். நாங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணால், ஸோ கண்டக்டர்ஸை கிளிக் பண்ணால் இந்த கண்டக்ட் எங்கே கொடுத்தோமோ இடத்துக்கு போகும். அது பார்த்தோம். அப்புறம் என்ன யூஸ் பண்ணோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் லிங்க். என்ன எக்ஸ்டர்னல் லிங்க் யூஸ் பண்ணோம். என்ன youtube.com google.com கொடுத்துருக்கோம். அப்படின்னா கிளிக் பண்ணால் யூடியூப்புக்கும் கூகுளுக்கு போகும். அதே மாதிரி டார்கெட் கொடுத்துருக்கோம். எனக்கு டார்கெட் யூஸ் பண்ணுறது எங்களோட நியூ டேப், எங்களோட சேம் டேப்பில் இல்லாமல் நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணுறதுக்கு அண்டர்ஸ்கோர் பிளாங்க் கொடுத்தா நியூ டேப்பில் ஓப்பன் ஆகும். அதே மாதிரி ரிலேஷன் ஓப்பனர் வந்து நாங்கள் வந்து எங்களோட வெப்சைட்ல இருந்து இன்னொரு வெப்சைட்டுக்கு போகிறோம்னா வந்து ஏதாச்சும் அந்த வெப்சைட் வந்து சஸ்பீஷியஸ் அல்லது ஃபிஷிங்குரிய வெப்சைட்னா வந்து அந்த வெப்சைட்டுக்கும் எங்களோட வெப்சைட்டுக்கும் உரிய லிங்க் வந்து கட் ஆயிரும். ஸோ அதை யூஸ் பண்ணோம். அது பிறகு ஸ்பெஷல் லிங்க் பார்த்தோம். மெயில் லிங்க் மற்றது ஃபோன் லிங்க் பார்த்தீங்கன்னா இப்படி தான் யூஸ் பண்ணுதுனே. அதில் வந்து அட்ரிபியூட்டுக்குள்ள வந்து மெயில் 2 ஒன்று கொடுக்கணும். அதே மாதிரி ஃபோன் லிங்க் வந்து டெல் கொடுத்தா அந்த நம்பர் கொடுத்தா வந்து கோல் ஆகும். டிரெக்டாக வந்து மொபைல் ஃபோனில் வந்து கோல் ஆகும். ஓகே, இப்போ நாங்கள் வந்து டிரெக்டாக எங்களோட வெப் பேஜில் வந்து இந்த விஷயம்லாம் வந்து இப்போ வந்து ஒர்க் ஆகுன்னு பார்ப்போம். முதல்ல வந்து ஹோம் பேஜை கிளிக் பண்ணால் ஹோம் பேஜுக்கு போகணும். ஓகே,
பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜுக்கு வந்துட்டு ஓகே சாரி ஓகே ஹோம் பேஜுக்கு வந்துட்டு அதே மாதிரி இந்த அபவுட் பேஜை கிளிக் பண்ணால் இந்த பாருங்க அபவுட் பேஜுக்கு வந்துட்டு பாருங்க நான் செஞ்ச விஷயம் இதானே செஞ்சோம் அபவுட் பேஜில் ஒரு திஸ் இஸ் மை அபவுட் பேஜ்னு சொல்லி ஒரு பேராகிராஃப் ஒன்று எழுதணும் ஞாபகம் இருக்குது தானே அதுக்குள்ள வந்து கண்டெக்டர்ஸ் கொடுத்தோம் இதுக்கு வந்து நாங்கள் என்ன செய்வோம் இந்த கோ டு கண்டெக்டை கொடுத்தா என்னோட கண்டெக்ட் செக்ஷனுக்கு வந்து போகும் பாருங்க இந்த கண்டெக்டர்ஸுக்கு போகுது ஸோ இது ஐடி யூஸ் பண்ணி செஞ்சோம் ஓகே அப்போ அது வந்து பர்ஃபெக்டாக வேலை செய்யுது ஓகே அதுக்கப்புறம் என்ன செய்யும் கான்டாக்ட் பேஜுக்கு போய் பார்ப்போம் ஓகே திஸ் இஸ் மை கான்டாக்ட் பேஜ்னு வருது அப்போ கான்டாக்ட் பேஜ் வந்து பெர்ஃபெக்டாக வேலை செய்யுது ஓகே ஓகே அப்புறம் என்ன இந்த கண்டக்டர்ஸ் என்ன கண்டக்டர்ஸை கிளிக் பண்ணால் இப்போ அந்த கண்டக்ட்னு கொடுத்த இந்த இடத்துக்கு வந்து போகணும் அதை வந்து நான் எங்கே பார்த்தோம்னா வந்து எங்களோட அபவுட் பேஜில் வந்து ஒரு செஞ்சு பார்த்துட்டோம் இதில் பார்த்தீங்கன்னா கோ டு கண்டக்ட் கொடுத்தா அந்த கண்டக்ட் செக்ஷனுக்கு வந்து போயிட்டு ஓகே இது அந்த விஷயம் ஓகே அடுத்த விஷயம் வேறு என்னது ஓகே அடுத்து வந்து யூடியூப்பை கிளிக் பண்ணால் நியூ டேப் வந்து ஓப்பன் ஆகி டார்கெட் வந்து அண்டர்ஸ்கோர் பிளாங்க் கொடுத்தால வந்து நியூ டேப்பில் வந்து யூடியூப் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஓகே ஸோ இது வந்து அடுத்த விஷயம் அடுத்து வந்து அதே மாதிரி கூகுளும் சேம் இதே தான் டார்கெட் அண்டர்ஸ்கோர் பிளாங்க் கொடுத்தோம் எங்களோட கூகுள் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிட்டு அதே மாதிரி லாஸ்ட்டாக வந்து சென்ட் மெயில் கொடுத்தா எங்களோட மெயில் வந்து ஓப்பன் ஆகணும் இதை கிளிக் பண்ணேன் அப்போ சென்ட் மெயில் கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா எங்களோட மெயில் அப் வந்து ஓப்பன் ஆகுது ஸோ இது அடுத்த விஷயம் அடுத்து வந்து கோல்மீ கிளிக் பண்ணால் வந்து இதில் வந்து இந்த பர்டிகுலர் ஆப்ஸ் வந்து இந்த சிஸ்டத்தில் வந்து இல்லை ஆனால் இருந்தால் வந்து கால் பண்ணலாம் ஆனால் இதே இந்த லிங்கை வந்து உங்களோட மெயிலில் வந்து உங்களோட மொபைல் ஃபோனில் வந்து இந்த லிங்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து கிளிக் பண்ணால் டிரெக்டாக வந்து கால் போகும் ஸோ இதுதான் வந்து நாங்கள் இன்றைக்கி லேர்ன் பண்ண எல்லா விஷயத்தையும் வச்சுட்டு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு கம்ப்ளீட் லிங்க் பேஜ் வந்து உருவாக்கிட்டோம் லாஸ்ட்டாக வந்து ஒரு சம்மரி பார்ப்போம் இன்றைக்கி வந்து நாங்கள் என்னென்ன விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ணோம்னு சொல்லி அப்போ நம்ம முதலாவது வந்து அங்கர் டேக் என்ன யூஸ் பண்ணோம் இதில் வந்து அங்கர் டேக்குரிய பேசிக்ஸ் இண்டெக்ஸ் பார்த்தோம் பிறகு வந்து எக்ஸ்டர்னல் லிங்க் பார்த்தோம் அதாவது லிங்க்ஸில் வந்து 2 டைப் இருக்குது எக்ஸ்டர்னல் மற்றது இன்டர்னல் பார்த்தோம் அதே மாதிரி அடுத்து வந்து டார்கெட் அட்ரிபியூட் பார்த்தோம் அதில் வந்து அண்டர்ஸ்கோர் பிளாங்க் நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணதுக்கு அதே மாதிரி அண்டர்ஸ்கோர் செல்ஃப் வந்து சேம் டேப்பில் ஓப்பன் பண்ணதுக்கு அதுக்கப்புறம் ரிலேஷன் அட்ரிபியூட் பார்த்தோம் அதில் வந்து நோ ஓப்பனர் நோ ரெஃபரர் பார்த்தோம் இது வந்து செக்யூரிட்டிக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ரிலேஷன் அட்ரிபியூட் அது பார்த்தோம் அதே மாதிரி மெயில் டு அட்ரிபியூட் பார்த்தோம் இது வந்து இமெயில் லிங்க் மற்றது அதுபோல் டெல் அட்ரிபியூட் பார்த்தோம் இது வந்து ஃபோன் லிங்க்கு வந்து அது பிறகு டவுன்லோட் அட்ரிபியூட் பார்த்தோம் ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணுறது அது பிறகு ஐடி பார்த்தோம் சேம் பேஜ்லேயே வந்து நாங்கள் வந்து நெவிகேட் பண்ணி ஒரு பர்டிகுலர் செக்ஷனுக்கு போகிறது ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நாங்கள் இந்த வெப்சைட்டில் இந்த எபிசோடில் வந்து லேர்ன் பண்ண விஷயங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம் ஒர்க் கொண்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன செய்யுங்கன்னா ஒரு HTML ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணி 3 எக்ஸ்டர்னல் லிங்க் ப்ளஸ் 2 இன்டர்னல் லிங்க்ஸ் உள்ள ஒரு பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணுங்கள் அதுக்கு பிறகு உங்களோட மெயிலுக்கு வந்து மெயில் டு அட்ரிபியூட் யூஸ் பண்ணி வந்து ஒரு லிங்க் ஒன்று ஆட் பண்ணுங்கள் அதுக்கு பிறகு பேஜில் ஜம் நேவிகேஷன் கொடுங்க அதாவது நாங்கள் ஐடி பார்த்தோம் தானே அதை யூஸ் பண்ணி வந்து ஒரு பேஜில் இருந்து உங்களோட சேம் பேஜில் வந்து இன்னொரு பேஜுக்கு வந்து நேவிகேட் ஆகி பாருங்கள் லாஸ்ட்டாக வந்து கமெண்டில் வந்து உங்களோட ஃபேவரைட் வெப்சைட் லிங்கை வந்து ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து பார்க்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த HTML சீரீஸில் வந்து இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வந்து இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நான் வந்து தொடர்ச்சியாக போடக்கூடிய எல்லா வீடியோவும் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடியமாக இருக்கும் ஓகே நன்றி நண்பர்களே இன்னொரு எபிசோடில் வந்து உங்களை பார்க்குறேன் ஓகே நன்றி வணக்கம் பாய்